எல்லோருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி எல்லாரும் மீட் பண்றோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தியே. வக்ரதுண்ட மகாகாரியா சூரியகோடி சமர்ப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். எப்போதும் போல நம்ம ஜிஎம்பி 360 பார்க்க போறோம். இன்னைக்கு 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. குருமூர்த்தி பத்ததிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா ஜிஎம்பி 360 பிரசன்னம் பார்க்க போறோம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாரபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாரபவகா வயம் வந்தே நர்யாவச முதர்ஷிஷம் உத்துங்க துர்காரூடம் பிரஜீஸ்வதல வாணிகம். இது இன்றைய வருட ஸ்லோகம். எப்போதுமே பஞ்சாங்கம் எடுக்கும் பொழுது பஞ்சாங்கத்தோட முதல் பக்கத்துல இந்த பஞ்சாங்கத்தின் அதிபதி யாரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கங்க. அதை தினசரி தியானம் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்றைய பராபவ பஞ்சாங்கத்தோட ராஜானா இந்த வருஷம் ஃபுல்லா ராஜா குரு, மந்திரி அங்காரகன் செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், சேனாதிபதிங்கிறவன் மிலிட்ரி, அர்க்காதிபதிங்கிற சந்திரன், அர்க்காதிபதி அப்படிங்கிறது வியாபாரம், சசியாதிபதி குரு, ரசாதிபதி சனி, தானியாதிபதி புதன், மேகாதிபதி சந்திரன், நீரசாதிபதி குரு. இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு உண்டான விளக்கங்களை நான் குரூப்ல போடுறேன். இப்ப சொன்ன டைம் ஆயிடும். இப்ப நம்ம எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 24 பேர் வந்திருக்காங்க. என்னுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட் 28, அதிகபட்சம் 46 நான் போட்டிருந்தேன். இன்று நமது பிரஷ்ன வகுப்பில் குறைந்தபட்சம் 28 நபர்கள், அதிகபட்சம் 45 பேர் வருவாங்க அப்படின்னு நான் ஒரு பிரசன்னம் போட்டு வச்சேன். இப்ப இதுவரையிலும் 24 பேர் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது நமக்கு. இருந்தாலும் இந்த பிரசன்னம் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கு. இப்ப நம்ம கேள்விக்கு போயிடலாம். எல்லாருமே உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாதவங்க என்கிட்ட பேசுங்க. சார் கேள்வியை வணக்கம். தெளிவா ஒரு நிமிஷம், கேள்வி தெளிவா ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிடுறேன். கேள்வி தெளிவா இருக்கணும். எனக்கு எப்போது திருமணம் ஆகும், எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும், எனக்கு எப்போது அரசாங்க வேலை கிடைக்கும், எனக்கு நான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா மேம்போக்கா பேசக்கூடாது. சார் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்ல என்னுடைய அண்ணன் மகனுக்கு எப்போது திருமணம் ஆகும், இந்த மாதிரிதான் கேட்கணும். அப்படி கேட்டாதான் இந்த பிரசன்னம் கரெக்டா பதில் சொல்லும். கேள்வி கரெக்டா, அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வரணும். நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு இல்ல. இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம இந்த ஜூம் மூலமா மீட் பண்றோம். அப்ப நேரடியா தான் பார்க்கிறோம்னு அர்த்தம். மூஞ்சியை பார்க்காட்டியும் அந்த வாய்ஸ், அதன் மூலமாக இந்த பிரசன்னம் செயல்படும். ஆக உங்களோட கேள்வி தெளிவா இருக்கணும். நான் எப்போது வீடு கட்டுவேன், நான் எப்போது நிலம் வாங்குவேன், என்னுடைய நகை பேங்க்ல அடமானத்துல இருக்கு, அதை எப்போது மீட்பேன், என்னுடைய தம்பிக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும், இதை போல உங்களுடைய கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. என்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நீங்க இந்த விஷயங்களை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன். நீங்க கரெக்டா கேள்வி கேளுங்க. ஸ்வர்ணலட்சுமி, நாமக்கல். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நான் எப்போது சொந்த வீடு கட்டுவேன்? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாமக்கல்ங்க சார். நேத்து பேசணும் இல்லைங்க சார். உங்களுக்கு அந்த சக்சஸ் ஆன விஷயத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். சார் சொல்லுங்க. நான் வந்து நாமக்கல்ல இருக்கேங்க. எனக்கு 15 வருஷமா ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனைன்னா, என்னோட சொந்த நிலத்து பத்திரத்த வந்து எங்க மச்சான்தார் மூலியமா கடன்ல போயிடுச்சுங்க. அது வந்து எனக்கு வர்றதுல ரொம்ப பிரச்சனை. அது தரவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயாட்ட வந்து நானு இந்த பிரசன்னத்துல கேள்வி கேட்டு அவரு எனக்கு பரிகாரம்லாம் சொன்னாரு. ஜாதகம் பார்த்தேங்க. எனக்கு வந்து அவரு அமௌண்ட்டே வாங்கிக்கல. நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் ரூ. 500 மட்டும் எடுத்துக்கிட்டாருங்க. அவரு சொன்னதுல 2டே பரிகாரம் தான் செஞ்சேங்க. என்னோட வயசுல எனக்கு எவ்வளோ வயசோ, அந்த வயசுல எலுமிச்சம்பழம் மாலை கோர்த்து காளியம்மனுக்கும், எங்க வீட்டுக்காருக்கு எவ்வளோ வயசோ, அந்த வயசுல எலுமிச்சம்பழம் மாலை கோர்த்து காளியம்மனுக்கு போட்டு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த பரிகாரம் செஞ்சேங்க. வீட்ல தேங்காய்ல விளக்கு போட சொல்லியிருந்தாரு. இலுப்பெண்ணெயும், நல்லெண்ணெயும் போட்டு விளக்கு போட சொல்லியிருந்தாருங்க. அன்னைக்கு தான் அந்த விளக்குமே போட்டேன். அந்த அன்னைக்கு செஞ்சு, அடுத்த நாளே சனிக்கிழமை நைட்டு 11:45க்கு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வாய் வார்த்தையெல்லாம் வந்ததுங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அன்னைக்கு 11:45க்கு நைட்டு அடுத்த நாள் 12 மணி கூட ஆகல. எனக்கு என்னோட பத்திரம் வந்துருச்சுங்க. பிரச்சனையாவே இருந்தது. ரொம்ப குடுக்க மாட்டேன்னே ராவடி பண்ணிட்டு இருந்தாங்கங்க. எனக்கு அவரு சொன்னதுல 4, 5 பரிகாரம் சொன்னாரு. இந்த 2 பரிகாரம் செவ்வாய்க்கிழமை பேசினோம் அவர்கிட்ட. புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுனேன். எனக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பத்திரம் கிடைச்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷங்க. 15 வருஷமா பிரச்சனையில இருந்த இது வந்து எனக்கு வந்ததுங்க. அதனால அவர்கிட்ட எல்லாரும் அவரு சொல்றத கேட்டு பயனடைஞ்சுக்கோங்க. அவரு ரொம்ப இதா சொல்றாரு. அத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பண்ணணும். ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். மேடம். தேங்க்யூ. நடந்திருக்குது தேங்க்யூ. எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. இன்று நமது பிரசன்ன வகுப்பில் குறைந்தபட்சம் 28 நபர்கள்னா 28 பேர் வந்துட்டாங்க. அதிகபட்சம் 45 பேர்னு போட்டிருக்கேன். அது கடவுள் எனக்கு அனுகிரகம் பண்றானா எனக்கு தெரியாது. நம்ம சார் எல்லா வணக்கம். சமயத்திலும் ஜெயிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். ஒரு பிரசன்னம் போட்டு இத்தனை பேர் வருவாங்க, அதிகபட்சம் குறைந்தபட்சம்னு போடுறது வந்து எந்த ஒரு கிளாஸ்லயும் நடக்கிறது இல்ல. இதை நான் லைவா சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 13 பேர் இருந்தாங்க. இப்ப 28 பேர் வந்துட்டாங்க. அப்ப இந்த பிரசன்னம் வந்து மிகச் சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஜிஎம்பி 360ங்கிறது சரியா வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் சொல்றேன். இப்ப சார் நான் வணக்கம். ஒருத்தரை கூப்பிடுறேன். ஸ்வர்ணலட்சுமி மேடம், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் கூப்பிடுங்க. நான் ஸ்வர்ணலட்சுமி எப்போது மேடம், சொந்த வீடு கட்டுவேன்? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 9ங்க சார். 9. அதிகபட்சம் இந்த 1.5 வருஷத்துக்குள்ள சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான ஆயத்தங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்லது. வெளியில வந்துருங்க. கட்டிடுவீங்க. கவலைப்படாத. கட்டுவீங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆகும். கடகடான்னு கட்ட முடியாது. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவீங்க. ஓகேவா? சரிங்க சார். சார் கடன் வாங்கி தான் கட்டுவேனாங்க சார்? கடன் வாங்கி தான் கட்ட முடியும். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்லது. அடுத்தது சசிகுமார். சசிகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார் எனக்கு தற்பொழுது எனக்கு ஒரு கேஸ் நிலுவையில் உள்ளது. அந்த கேஸ் எனக்கு சாதகமா அமையுமா? கேஸ் வந்து நிலுவையில் உள்ளதா? ஆமா, இப்ப ஏரிங் நடந்துகிட்டு இருக்குங்க. ரைட். எத்தனை வருஷமா நடக்குது? இது 12 வருஷத்துக்கு முன்னாடி கேஸுங்க சார். இப்பதான் எனக்கு இது வந்து இப்போ 1 மாசமா தான் போய்கிட்டு இருக்கேன் வாய்தாவுக்கு. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 250. இந்த கேஸ் வந்து அப்பா சைடு சார்ந்ததா சார், அம்மா சைடா? இல்ல சார், எனக்கு உண்டானதுதான். நானும் எங்க அண்ணனும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். அண்ணனும் இல்ல நானும் ஒரே அதான் கேஸ். ரத்த பந்தம் வந்துருது. ரத்த பந்தம் வந்துருது இல்லையா? ஆமா ஆமா, அண்ணனும் நானும் ஒரே கேஸ்ல இருக்கிறோம். எங்க 2 பேருக்கும் தான் விடுதலை கிடைக்கணும். உங்க வீட்ல யாருக்காவது கால் பிரச்சனை இருக்கா சார்? அண்ணனுக்கு இருக்குங்க கால்ல சார். அண்ணனுக்கு என்ன இருக்கு? அண்ணனுக்கு கால் ஒரு சைடு கால் மட்டும் வலிக்குது வலிக்குது, இந்த 1 வருஷமா வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் உங்களுக்கும் தான் அந்த கேஸ் அப்படித்தானே? ஆமாங்க ஆமா. 2 பேரும் ஏதாவது சமாதானமா போறதுக்கு வழி இருக்கா சார்?
இல்ல சார், இது வேற கேஸுங்க சார். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. ம் கேஸ் வேற கேஸ். அதுல நாங்க 2 பேருமே அதுல இது அக்யூஸ்ட் மாதிரி. எப்பா இல்ல யாராவது வேற மதத்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. ம். இது என்ன மாதிரி கேஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வண்டி ஓட்டிட்டு லாரி சம்பந்தப்பட்ட கேஸுங்க சார். ஆந்திராவில் நடந்த சம்பவம் 12 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ணணும்னா சார், சரிங்க சார். கும்போணம் பக்கத்துல திருநாரையூர்னு ஒரு இடம் இருக்கு. சரிங்க சார். அங்க மாந்திக்கு உண்டான கோவில் இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கலுங்க சார். இந்த மாந்தி சம்பந்தப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க பக்கத்துல. சரிங்க சார். அந்த கோவிலுக்கு போயிட்டு அடிக்கடி அங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார். அங்க போய் ஒரு வழிபாடு பண்ணின்னு வாங்க. சரிங்க சார். இதுல இருந்து வெளியில வருவீங்க. கொஞ்சம் சிக்கலான கேஸ், ஓகேவா? சரிங்க சார். நான் ரொம்ப உங்களுக்கு சிக்கலான. கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். இன்னைக்கு இந்த பிரசம் போடாம இருந்திருந்தா நாளைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேங்க, தனிப்பட்ட முறையில. எனிவே, ஓகே ஓகே. தனியா பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா இந்த கேஸ்ல நீங்க வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய போராடி சரிங்க தான் ஜெயிக்க முடியும், ஓகேவா? சரிங்க சார். சரிங்க. நல்லது சார். நன்றிங்க சார். சார் வணக்கம். லதா மகேஷ். ஆண்ட்ரஸ் பண்ண ஒரே நிமிஷம். தெரியலிங்க நான் சார். ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிடுறேன். இப்ப சரிங்க லதா சார். மகேஷ் நீங்க பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம். வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார் நான். என் மகன் இப்பொழுதே எங்களோடு வந்து சாப்பிட வேண்டும் சார். நீங்க முன்னாடியே ஒரு வாட்டி கேட்டிருக்கீங்க போல இருக்க. ஆமாங்க சார், நான் கேட்டுட்டு இருந்தேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். திருவெண்காடும் இங்கே ஆம்பூர் பக்கத்தில் போயிட்டு வந்தேன் சார். இது 5 மாதம் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் சரி, சாப்பிடல, பேசவும் மாட்டேன்றான். சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டான் சார். ஒரே பையனா? ஒரே பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையன் மூத்தவரா பையன் ரெண்டாவது? சின்னவன் சார். இப்போதான் சார் 23 9ஆம் தேதி தான் சார் முடிஞ்சது பையன் டேட் வந்து ஆஃப் பர்த். உங்களுக்கு ரெண்டாவது, அப்படிதானே? 2வது சார், ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது. ரெண்டாவது பையன், அப்படிதானே? ஆமாங்க சார், ஆமாங்க. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 19 சார். கல்யாணம் எடுத்தா அவனுக்கு இல்லையே? இல்லைங்க சார், இல்லைங்க சார். 23 ரன்னிங் சார் இப்போதான். வேற ஏதாவது உங்களுக்கு வேற ரிலிஜன் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கா அவருக்கு? ஒரு முஸ்லீம் இது இருந்ததுங்க சார். முஸ்லீம் மதத்தில் தான் இருந்தான். இப்போ கூட அப்படிதான் இருக்காங்க சார். ஆனால் இல்லைன்னு சொல்கிறான் இப்போ. ம் விசாரிச்சதுல இல்லை அப்படின்னு இருக்கான். ஆனால் முஸ்லீமுடைய இதுல தான் இருக்காங்க சார் அவன். அவர் உங்களோட நீங்க கோயில் கூப்பிட்டா வருவாரா? எதுவுமே இல்லைங்க சார். எதுவுமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் சார். நீங்க எந்த முடியல. ஊர்ல இருக்கீங்க? வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க சார். ஆம்பூர்ல நாகநாத சுவாமின்னு ஒரு கோயில் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க சார். போயிட்டு தான் வந்தேன் சார் நான். இங்க போய் எண்ணெய் ஊத்தின்னு வாங்க. சரிங்க சார். நல்லெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு அங்க அந்த கோவில்ல எங்கெங்கெல்லாம் தீபம் எரியுறதோ அங்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊத்திட்டே வாங்க. சரிங்க சார். ஒரு வாட்டி கும்பகோணத்துல நாகேஸ்வரன் கோயில் இருக்கு. நாகேஸ்வரன் கோயில் சரிங்க சார். போயிட்டு வாங்க. சரிங்க சார். எந்த டேட்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்போ வேணா போகலாம். கொஞ்சம் டைம் சரி. எடுக்கும். உடனே நடக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? சரிங்க சார். உடனே சரி. 2-3 வாரத்துல நடக்கிற சமாச்சாரம் இல்லை. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். சரிங்க சார். சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சரிங்க சார். கண்டிப்பா சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சரிங்க சார். நன்றிங்க நம்பிக்கையா சார். இருங்க, நம்பிக்கை எடுக்காதீங்க. ஓகே? கண்டிப்பாக சார். அதுக்கு தான் நான் வெளியே அனுப்பலாம்னு நினச்சேன் சார். முடிவோட இப்போ வெளியே போயிட்டோம் அப்படின்ட்டு. சரி அந்த எல்லாம் மாதிரி எதுவும் விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. இன்னும் சரிங்க சார். அக்ரெசிவ் ஆயிடும். அது பண்ண அது வேண்டாம். இதை மாத்திரம் பண்ணிட்டே வாங்க. சரிங்க சார். ஆஞ்சநேயர் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் ஏதாவது இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல? சார் பக்கத்துலேயே இருக்குங்க சார். புராணதர் ஆஞ்சநேயர் தனியாக ராமரோடு இருக்கிறாருங்க சார். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தினுவாங்க. சரிங்க இல்ல சார். வெத்தலை மாலை, வெத்தலை இருக்கு இல்லையா? வெத்தலை இருக்குங்க சார். 108 வெத்தலை வாங்க. சரிங்க சார். அது பின்னாடி உங்க பையன் பேர் எழுதுங்க. பையன் பேர் என்ன? யுவராஜிங்க சார். யுவராஜ் அப்படின்னு ஏதோ ஒரு பேனாவில் எழுதுங்க. பேனாவிலையோ இல்லை ஸ்கெட்சாலேயோ ஏதோ எழுதுங்க. சரிங்க சார். அது தெளிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யுவராஜ்னு அந்த வெத்தலை பின்னாடி நீங்க அவருடைய பேரை எழுதணும், ஓகேவா? சரிங்க சார். எந்த நாளில் சார்? எப்போ வேணா போடலாம். யுவராஜ்னு பேரை போட்டு அவருடைய ராசி நட்சத்திரத்தை போட்டுருங்க.
சரி, ஓகேங்க. சரிங்க சார். யுவராஜ் மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், ஏதோ ஒண்ணு. அவர் நட்சத்திரம் என்ன? கேட்டை நட்சத்திரம் சார். அப்ப விருச்சிக ராசி. ஆமாங்க சார். லக்னமும் அதே யுவராஜ் தான். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி அப்படின்னு எழுது. சரிங்க சார். எழுதி அந்த ஆஞ்சநேயர் போட்டுட்டே வாங்க. சரிங்க சார். அது 9 வெத்தலையா இருக்கலாம், இல்லை 27 இருக்கலாம், இல்லை 48 இருக்கலாம், இல்லை 108 இருக்கலாம். உங்க இஷ்டம் அது. ஓகேவா? சரிங்க சார். கண்டிப்பா. இதை பண்ணிட்டே வாங்க. அவன் நிறைய மனோபாவம் மாறும். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அந்த பையன் உங்களோட சேர்ந்துருவான். சரிங்க சார். தைரியமா இருங்க. ஓகேவா? நன்றி சார். நன்றிங்க சார். மணிக்குமார். மணிக்குமார். கார்த்திகேயன். சார் வணக்கம் சார். மணிக்குமார். மணிக்குமார், சொல்லுங்க. ஆமாங்க சொல்லுங்க. சார். என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ தீரும் சார்? கடன் பிரச்சனை எப்போ? எங்கிருந்து பேசுறீங்க சார்? நாமக்கல் சார். புரியல. நாமக்கல். சார் இருக்கேன். ஓகேங்க. 360 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 18ங்க சார். ரொம்ப பெரிய கடனா இருக்க. ஆமாங்க சார். கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கு சார், தீர மாட்டேங்குது சார். இந்த கடனுக்கு யார் காரணம்? கடன் நான் தான் சார். ரொம்ப பெருசா திங்க் பண்ணிட்டீங்க. சங்கர் படம் எடுக்கிற மாதிரி. கரெக்டா? சரி, ஆமாங்க சார். அது ஒரு தவறான முடிவு தானே. இப்ப உங்களுக்கு புரியுதா தவறான முடிவுன்னு? புரியுதுங்க சார். 18, 19, 20. சரி. ஒரு வாட்டி வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க. சரிங்க சார். கடகடான்னு முடிகிற அளவுக்கு இந்த கடன் இல்லை. ஓகேங்க சார். எனக்கு தெரிஞ்சு 7ல இருந்து 27 லட்சம் வரலையும் காமிக்குது. எவ்வளவு இருக்கு? வாங்க சார். 7ல இருந்து 27 லட்சம் காமிக்குது கடன். ஆமாங்க சார். நிறைய இருக்குங்க சார். 40 லட்சம் பக்கம் இருக்குங்க சார். ஆண்டவா. அதான் 7ல இருந்து 27 எனக்கு காமிக்குது. 40, 18. முருகனை கெட்டியா பிடிச்சுக்கங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? நாமக்கல்ங்க சார். நாமக்கல். பக்கத்துல முருகன் கோவில் என்ன இருக்கு சார்? சுப்பிரமணிய வள்ளிதேவன் இருக்குங்க சார். எங்க இருக்கு? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குதுங்க சார். வைஃப் வந்து பழனி தான் சார். பழனி போவோம் சார். தினசரி வழிபாடு பண்ணிட்டே வாங்க. சரிங்க சார். நீங்க முருகனை பிடிச்சாதான் இல்லையா தப்பிக்க முடியும். சரிங்க சார். கோபூஜை பண்ணி ஆகணும். கோபூஜைன்னா நான் வந்து பசுக்கு வந்து வீட்டுக்கு ஆக்ஷன் வந்து பெருசா பூஜை பண்ண சொல்ல. சரிங்க சார். வழியில ஒரு பசுவை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க, இல்ல அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. கோசாலை எங்க இருக்கோ அங்க போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. சரிங்க சார். கோசாலை இருக்கிற இடத்துல போய் உட்காந்து ஒவ்வொன்னு அழுது பிரார்த்தனை பண்ணுங்க. நான் இதுல இருந்து எப்ப வெளியில வருது, அவங்க உங்களுக்கு ஒரு வழியை காமிப்பாங்க. சரிங்க சார். வீட்டுல யாருக்கு சார் மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு? எனக்கு தாங்க சார். என்ன ப்ராப்ளம்? கண் பார்வை ஒரு கண்ணு போயிருச்சுங்க சார். 3 வருஷம் ஆகுதுங்க சார். ஆண்டவா. என்ன வயசு உங்களுக்கு? 49 சார். எதுவும் மேஜரான ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க சார் பிசினஸ்ல. சரிங்க சார். அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. இது என்ன பண்ணும், இப்ப என்ன இருக்கோ அதுல அப்படியே நிதானமா போங்க. அப்படின்னா கடன் வாங்கி பண்ணாதீங்க, கடன் ஜாஸ்தி ஆயிடும். இந்த விஷயத்த பண்ணுங்க. கோ பூஜை இதெல்லாம் பண்ணுங்க. இல்ல கோசாலையில போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு குருவை கெட்டியா பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ரமணர் பிடிக்குமா, சேஷாத்ரி பிடிக்குமா, வள்ளலார் பிடிக்குமா? என்ன சார்? உங்களுக்கு ஒரு குரு யாரை பிடிக்கும்? முருகன் தான் சார் அதிகமா கும்பிடுவோம் சார் நானு. இல்ல சார், ஒரு குருவை கெட்டியா பிடிக்கணும்ன்ற. சரிங்க சார். அது வந்து ராகவேந்திரா இருக்கலாம்,
ஓகே. இல்ல வள்ளலாரா இருக்கலாம். யாரை பிடிக்கும் உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் பிடிக்கும்ல? ராகவேந்திரா சார். ராகவேந்திர கெட்டியா பிடிச்சிக்கங்க. ஒரு வாட்டி மந்திராலயம் போயிட்டு வாங்க. சரிங்க சார். துளசி மாலை வாங்கி கொடுங்க. அங்க உட்காந்து சரிங்க சார். பிரார்த்தனை பண்ணுங்க. ஓன்னு அழுங்க. என்ன நீ தாண்டா காப்பாத்தணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிடும். சொன்ன ஓகேவா? மாதிரியே சார் டெய்லியும் முருகன் கோயில காலையில் போய் அழுவோம் சார். சார் நான் சொல்றது குருவை கெட்டியா பிடிச்சிக்கங்க சார். புரியுதா? சரிங்க சார். ஒரு பக்கம் முருகன் இருக்கட்டும், இந்த பக்கம் ஒரு குருவை கெட்டியா பிடிச்சிக்கங்க. சரிங்க சார். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிப்பார். ஓகேவா? சரிங்க சார். நல்லது சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். தேங்க்ஸ். கார்த்திகேயன் சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் புதிதாக தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் சார். டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாமாங்க சார்? எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் நாமக்கல் கார்த்திகேயன் சார். நம்ம கார்த்திகேயனா? ஆமாங்க சார். டிரான்ஸ்போர்ட். வெரி குட். 108 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 22ங்க சார். டிரான்ஸ்போர்ட் தாராளமா ஆரம்பிக்கலாம் சார். சக்சஸ் ஆயிருந்தேன். நல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட்னா என்ன மாதிரி? லாரிங்க சார். லாரி பண்ணலாம் சார். நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சித்ரா. சித்ரா வணக்கம் சார். எனக்கு குழந்தை பாக்கியம். பின்னாடி ஏதோ சத்தம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இல்ல தனியா வந்துரு. ரோடு மேல வீடுங்க. டிவி இருந்தா ஆஃப் பண்ணுங்க. டிவி சத்தம் வெளியில ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் ரூம்குள்ளதான் இருக்கேன். அப்படின்னு கேட்குது. கொஞ்சம் தனியா வந்துருங்களேன். ஏன்னா அந்த சத்தத்துல நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேன். இப்ப கேக்குதாங்க சார்? உங்க கேள்வி என்ன மேடம்? எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் சார். ரைட். உங்களுக்கு என்ன வயசாருது? 46 சார். 12 ஒரு நம்பர் சொல்லுங்க. 10 சார். 9 ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. உங்களுக்கு ஏதாவது அபார்ஷன் ஆச்சா? அபார்ஷன் மாதிரி ஆகுங்க சார். கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 45 டேஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் இதாயிடுச்சுங்க சார். அவருடைய செமன் கவுண்ட்ல ப்ராப்ளம் காமிக்குது மேடம். சரிங்க. உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. உங்க வீட்டுல ஏதாவது அகால மரணங்கள் நிகழ்ந்ததா? உங்க வீட்டுல அகால மரணம் எதுவும் இல்லைங்க சார். உங்க வீட்டுல இல்ல கணவர் வீட்டுல? இல்லைங்க சார், அகால மரணம் எதுவும் இல்லைங்க சார். அப்பா அம்மா பெரியப்பா தான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி தவறினாரு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து. அகால மரணம் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு சூசைட் பண்ணிக்கிறது, விஷம் குடிக்கிறது, இல்லைன்னா ரோடு ஆக்சிடென்ட், இந்த மாதிரிலாம் எதிர்பாராம நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்க இதுலயோ கணவர் வம்சத்திலயோ இல்ல உங்க அம்மா அப்பா வழியில இருந்துதான் கேட்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். யார் கால்ல ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு இப்ப ரீசெண்டா முழங்கால்ல வலி இருந்துட்டு இருக்குங்க சார். நீங்க ஒரு வாட்டி கும்போணம் பக்கத்துல ஆலங்குடி போயிட்டு வாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் திருக்குறுகாவூர் கர்ப்பரஷ்டாம்பிகை போயிட்டு வாங்க. சரிங்க சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
கோயம்புத்தூருங்க சார். கோயம்புத்தூர். கோட்டி சுவாமிகள் தெரியுமா? பொள்ளாச்சியில எங்க? பொள்ளாச்சியில கோட்டி சுவாமிகள்னு ஒரு சமாதி இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார், நான் போனது இல்லைங்க. ஒரு வாட்டி நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க சார். அங்க விபூதி நிறைய இருக்கும். அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. சரிங்க சார். இந்த 1.5 வருஷத்துல சான்ஸ் கிடைச்சா உண்டு. ஓகேவா? இந்த 1.5 வருஷத்துல பலமா நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்க சார். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். குழந்தை பாக்கியம் காமிக்குது. ஆனா அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க அதீதமான பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு இந்த ஒரு குருவோட ஆசீர்வாதம் வேணும். அதனாலதான் நான் உங்களுக்கு கோட்டி சுவாமிகள் பொள்ளாச்சியில சொல்றேன். சரிங்க சார். அவர்கிட்ட போய் உட்காந்து 2 பேரும் போகணும். நீங்களும் போகணும், உங்க கணவரும் போகணும். என்னைக்கு போகணும் சார்? எப்போ வேணா போகலாம். வியாழக்கிழமை போனா ரொம்ப நல்லது, சனிக்கிழமை ஓகேங்க போனா சார். நல்லது. இல்ல என்னால போக முடியாது அந்த நாள்ல அப்படின்னா எப்போ வேணா போகலாம். வியாழன் சனி வந்து ரொம்ப விசேஷம். ஓகேவா? ஓகேங்க சார். நல்லது, போயிட்டு வாங்க. ஓகேங்க சார். நல்லது மேடம், தேங்க்யூ. நன்றி சார். விக்னேஷ் மணிகண்டன். விக்னேஷ் மணிகண்டன். குருஜி குருஜி நமஸ்காரம் குருஜி. கோயம்புத்தூர் விக்னேஷ் மணிகண்டன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். குருஜி, நான் செய்யற வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் எப்பங்க குருஜி வரும்? முன்னூத்தி ஒரு நம்பர் சொல்லுங்க சார். குருஜி 350 குருஜி. 350. கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். ஜெயிப்பீங்க. கொஞ்சம் போராடணும் நிறைய. டக் டக் நமக்கு நடக்காது. கிட்டக்க வர மாதிரி இருக்கும், மிஸ் ஆயிடும். உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுவான், இந்த மாதிரி எனக்கு 4 கார் வேணும், நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணும்பா. அதுக்கப்புறம் திடீர்னு காணாப்படுவான். ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டான். கரெக்டா? குருஜி அந்த மாதிரி இருக்குங்க குருஜி. ஒரு சில இடத்துல போனோம்னா பேமெண்ட் ரொம்ப இழுக்கிறாங்க குருஜி. பேமெண்ட் விஷயத்திலையும் இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கிற விஷயத்துல உங்களுக்கு நிறைய இழுபறி ஜாஸ்தியா இருக்கும். ஆமாங்க குருஜி, ஆமாங்க. நீங்க என்ன நட்சத்திரம் சார்? குருஜி உத்தரம் 2ஆம் பாதம். என்ன ராசி? கன்னி ராசி, விருச்சிக லக்னம், லக்ன புள்ளி கேட்டை. நீங்க பழைய சாப்பிடுங்களா? குருஜி இப்ப பழசுங்கிறதே அவாய்ட் பண்ணிட்டேன் குருஜி. அப்பவே பழையது நிறைய சாப்பிடணும். அப்படிங்களா? ஓகேங்க குருஜி. பழைய சாதத்தை காலம்புற கஞ்சி மாதிரி கரைச்சி குடிக்கணும். சூப்பர் குருஜி, தேங்க்யூ குருஜி. சொல்லுங்க குருஜி. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். பரிகாரம் வந்து கோயில்ல மாத்திரம் இல்லை, நம்ம சாப்பிடுற விஷயத்திலயும் இருக்கு. அதே போல அட்லீஸ்ட் டெய்லி யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. டெய்லி முடியாட்டியும் 1 விட்டு 1 நாள், 2 நாள், வாரத்துல 2 நாள், இந்த மாதிரி சாப்பாடோட தண்ணியும் வாங்கி கொடுங்க. நீங்க வண்டி ஓட்டிகிட்டே போறீங்க, பக்கத்துல ஒரு கழுவியை பாக்குறீங்க, ஒன்னும் ஓஞ்சி போய் உட்காந்துருக்கா. டக்குன்னு காரை நிறுத்திட்டு பக்கத்துல போய் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு என்னத்தையா வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டா? ஓகேங்க. இது எப்பெல்லாம் முடியறதோ செஞ்சுட்டே வாங்க. ஓகேங்க. இந்த பேமெண்ட் பிரச்சனை நீ தீரும். ஓகேவா? ஓகேங்க. அதாவது பெருமாள் பேரு, விஷ்ணு பேர்ல உங்களுக்கு ஏதாவது நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்களா? ஞாபகம் இல்லைங்களே குருஜி. சரி, அப்புறம் தனியா பேசுங்க. ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ குருஜி. அல்லது ஹர்ஷா வாங்க. ஹர்ஷா. ஹர்ஷா சார் வணக்கங்க சார். சொல்லுங்க மேடம். ஹர்ஷவர்தினியோட அம்மாங்க சார். என் பேர் ஸ்ரீபிரியாங்க சார். சரி. என்னோட கணவருக்கு தொழில் பிரச்சனையா இருக்குங்க சார், அதுக்கோசரம் தாங்க சார் கேட்குறோம். உங்கள் கணவருக்கு தொழில் பிரச்சனையா இருக்கு? ஆமாங்க சார். வருமானம், நிரந்தர வருமானம் இல்லைங்க சார். 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க சார். உங்க அம்மா, உங்க மாமியார் பத்தி சொல்லுங்க. எங்க அம்மா என் கூட இருக்காங்கங்க சார். எனக்கு 2 குழந்தைங்க சார், பொம்பளை பொண்ணுங்க சார். மாமியார் 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 தவறிட்டாங்கங்க சார்.
யாரோ ஒருத்தர் இல்ல உங்களுக்கு அம்மாவோ மாமியாரோ இருக்கக்கூடாது. இல்லைங்க சார், மாமியார் தவறிட்டாங்கங்க சார். அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. சரிங்க சார். அம்மா என் கூட இருக்காங்கங்க சார். இல்ல அப்படியே இருக்கட்டும். சரி. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தச்சு வேலைங்க சார். ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க சார். பட் ஆனா ரொம்ப முயற்சி ஒண்ணும் கிடையாது. அப்படியே வந்தா செய்வாரு, இல்லைன்னா பேசாம இருப்பாரு. அந்த மாதிரி அப்படிதாங்க சார், அதுதாங்க சார் பிரச்சனை இப்போ. அவருடைய சோம்பேறித்தனம் அல்லது நான் வந்தா செய்வேன் இல்லாட்டி போடா அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியம். அலட்சியம் தாங்க சார். அலட்சியம். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. சரி, 8ங்க சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம்? சார் நான் உடுமலைப்பேட்டையிலங்க சார். பக்கத்துல ஏதாவது மலை மேல உள்ள முருகன் இருக்கா? பழனி மலை முருகர் இருக்காருங்க சார். முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க எப்பெல்லாம் சார். முடியறதோ போயிட்டு வாங்க. சரிங்க சார். அவரும் முடிஞ்சு அழைச்சிட்டு போங்க. சரிங்க சார். மேக்ஸிமம் அவரை ட்ரை பண்ணி அழைச்சிட்டு போங்க. அவர் வரல அப்படின்னா நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அவரு அடிக்கடி போயிட்டு வந்துருவாருங்க சார் முருகர் 2 கோயிலுக்கு. பேரும் பழனி போகணும். மலை 2 பேரும் போகணும். சேர்ந்து போயிட்டு வரோங்க சார். 2 பேரும் சேர்ந்து போகணும். சரிங்க சார். 7லேருந்து 9 வாட்டி போயிட்டு வரதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்க சார். நிறைய வட்டி கட்டின்னு இருக்கீங்களா? ஆமாங்க சார். என் பேர்ல முருகன்ட்ட தாங்க சார் கடனும் நிறைய இருக்கு. அதான் வட்டி நிறைய கட்டுறீங்க. ஆமாங்க சார். முருகனை கெட்டியா பிடிச்சுங்க. ஓகேவா? சரிங்க சார். நல்லது மேடம். நன்றிங்க சார். சரவணன் பொன்னை. சார் வணக்கம் சார். சரவணன் பொன்னை. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நான் எப்பொழுது வீடு கட்டி அந்த வீட்டிலிருந்து ஜோதிடமும் வாஸ்துவும் பார்ப்பேன் சார். ஒரு கேள்விக்குள்ள 2-3 கேள்வி உள்ள திணிக்கிறதா? ம் இல்ல சார், ஆசை இருக்கு சார். கண்டிப்பா வீடு கட்டினோம். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். சார் 4 சார். சபாஷ். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. சார் 7 சார். நாலு, ஏழு. என்ன சார் அடுத்த வருஷம் அது நடக்கும் சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த வருஷம் தான் நடக்கும். குரு வந்து மிதுனத்துல இருக்கு. சரிங்க சார். கடகத்துக்கு குரு வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? சரிங்க சார். இது ஓகே அம்மா சார். வழி இடமா அப்பா வழி இடமா? சார் இது அப்பா வழி இடம் சார். அப்பாவோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எப்படி இருக்காங்க? அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்காங்க சார். காமிக்குதா? சார் அவங்க கால் வழியில இருக்காங்க சார். வயசானவங்க சார் அவங்க. இந்த மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் காமிக்குது, அதுக்காக கேட்குறேன். அதான் சார், அவங்க உடம்பு முடியாம தான் இருக்கிறாங்க சார். கால் தான் வந்து நடக்க முடியாது அவங்களால. யாருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? ஹார்ட் ப்ராப்ளம் யாரும் இல்லை சார். அப்பாவோட கூட பிறந்தவங்க இல்ல அப்பாவோட கூட இல்ல சார் இல்ல அவருக்கு பெரியப்பா தான், பெரியப்பாக்கு மட்டும் இருந்தது சார். இப்போ லேட்டஸ்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. என்னது? அதாவது மூச்சு ரொம்ப வாங்குற மாதிரி இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாங்க சார். மற்றபடி எதுவும் அம்மா இல்லைங்களா சார்? அம்மா வழியில அம்மா வழியில அம்மா வழியில எங்க பெரியம்மாவுக்கு வந்து ஆஞ்சியோ ஆஞ்சியோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க சார். அவ்வளவுதான், விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்க சார். ஹார்ட் ப்ராப்ளம் இறந்துட்டாங்க, அவ்வளவுதானே? ஆமா சார். ஆமா சார். ஸோ நீங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். சரிங்க சார். குரு பயிற்சி ஆகி 6 மாசம் கழிச்சு தான் பண்ண முடியும். சரிங்க சார். ஓகே சார். குரு பயிற்சி ஆனவுடனே முயற்சி பண்ணுங்க, அதுக்கு உண்டான சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தங்கதுரை, நாகப்பட்டினம். ஐயா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கு சார், சொல்லுங்க.
ஐயா புத்தாண்டு வணக்கம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. நன்றியா நன்றியா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்த வகையில வணங்குறேன் ஐயா. எல்லாம் வேண்டாம், வாழ்த்து வர வச்சுக்கலாம் சொல்லுங்க. சரியா சரியா. சொல்லுங்க ஐயா, சார். இந்த பருத்தி விவசாயம் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் எப்படியா இருக்கும்? பருத்தி விவசாயம் ஆமாய்யா. எத்தனை ஏக்கர்? 2 ஏக்கர் பண்ணிருக்கேன் ஐயா. சபாஷ். 2 ஏக்கர். நூத்தி 8 கிலோ நம்பர் சொல்லுங்க. 99. இப்ப அந்த பருத்தி நல்லாவே இருக்கு, கரெக்டா? ஆமாய்யா. அது நல்லபடியா வரணுங்கிறதா உங்க பயம். மழை வரக்கூடாது, அதுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி எதுவும் வரக்கூடாது. ஆமா ஆமா, உண்மைதான்யா. ரைட். ஒரு வாட்டி ஆலங்குடி போயிட்டு வாங்க. சரியா. பக்கத்துல என்ன பழைய கோவில் இருக்கு உங்களுக்கு? வீட்டுக்கு பக்கத்துல ஐயனார் கோயில் இருக்கு. பழைய கோவில் வீட்டு பக்கத்துல அதான் ஒரு எப்படியாவது ஒரு 150 வருஷத்துக்கு மேல உள்ள கோயில் அது. 150 சும்மா. அப்படியா? 1000 வருஷம் என்ன இருக்கு சொல்லுங்க. சனீஸ்வரன் பகவான் கோயில் இருக்கு. என்ன கோவில்? சனீஸ்வரன் கோயில், திருநள்ளார், 3 கிலோமீட்டர். அது தவிர வேற எதுவும் இல்லை? ஓ, 3 கிலோமீட்டர்ல இருக்கா? ஆமா ஆமா. சபாஷ். சனீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்க குருவுக்கு ஓகே கொண்டக்கடலை வாங்கி வச்சுட்டு வாங்க. சரியா சரியா. இந்த நவக்கிரக சன்னதி இருக்கும் இல்லையா, ஆமா, அங்கேயும் தட்சிணாமூர்த்தி சன்னதிலையும் கொண்டக்கடலை வாங்கி 2 பேரையும் வச்சுட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க. சரியா சரியா. இது கருப்பு கலையா வெள்ளை கலையா? கருப்பு கருப்பு. சரியா சரியா சரி. கருப்பு கொண்டக்கடலை. சரியா. ஒரு 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? 6ல இருந்து 16. என்னய்யா? பருத்திக்கு 6ல இருந்து 14 லட்சம் செலவு பண்ணிருப்பீங்களான்னு கேக்குறேன். இது வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். 2 ஏக்கரா? ஆமா ஆமா. நல்லா இருக்கு சார், கவலைப்படாதீங்க. சரியா, நன்றி. இதை பண்ணுங்க, குருவை கட்டியா பிடிச்சுக்கங்க. ஓகேவா? சரியா, நன்றியா நன்றியா. வேற ஏதாவது நல்ல செய்திகள் உண்டா? ஒய்ஃபுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா 2 கருப்பு பை இருக்குன்ட்டு. அது வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து அவங்களா வந்துட்டு மறிக்கமா வந்து என்ன பாருமா அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்ககிட்ட நர்ஸா இருக்காங்க ஒய்ஃபு. அதனால பார்க்க சொன்னாங்கட்டு மறுபடியும் அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்து ஹார்ட் ஷேப்ல கீழே வரைக்கும் அந்த இது இறங்கியிருக்கு, அப்படியே அந்த 2 பிரிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, அதுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஆனா வந்து முன்னாடியோட கொஞ்சம் நல்லா இரட்டை இருக்கு. குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு சார், தைரியமா இருக்கு. ஆமா, அதான யாரு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம், பண்ண முடியாது, இப்ப முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் ஐயா சொல்லியிருக்காங்க நமக்கு கண்டிப்பா குழந்தை வந்து வருத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடெல்லாம் நம்பிக்கையில முடிஞ்சுட்டா? கொஞ்சம் தெளிவா இருக்கும். என்னய்யா? வீடெல்லாம் முடிஞ்சுட்டா? வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சியா? தைரியமா இருங்க. ஓகே. அதான் நீங்க குருவை கட்டியமா பிடிக்க சொல்லுங்க. நான் வந்துட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நான் வந்து மகாபெரியரோட படத்தை வாங்கிட்டு வர சொல்லி சொல்றேன். அன்னைக்கு நீங்க நைட்டு அதே படத்தை நீங்க உங்க இதுல நம்ம குரூப்ல இது ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே நம்மளுக்கு மகாபெரியவர் கண்டிப்பா உதவி செய்யறாரு. ஐயா என்ன பண்ணுங்க, ஈச்சங்குடி போயிட்டு. ஈச்சங்குடி ஐயா? ஈச்சங்குடி சரியா. கும்மோட்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர். ஓகேவா? சரியா. கும்மோட்டுக்கும் திருவையாருக்கு நடுவுல இருக்கு. ஈச்சங்குடியில மகாபெரியவர் பிறந்த வீடு இருக்கு. சரியா. காஞ்சிபுரம் முடிஞ்சா போங்க, இல்லைன்னா இந்த ஈச்சங்குடி போங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. போயிட்டு அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சரியா சரியா. நன்றியா நன்றி. தேங்க்யூ சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஸ்காட்டிஷ் ஆர்காட். அது யாரு? ஸ்காட்டிஷ். SKATIS. ஸ்காட்டிஷ் ஆர்காட். ஸ்காட்டிஷ். ஐயா நான் சதீஷ் ஆர்காட் பெங்களூர்ல இருந்து ஐயா. என்ன சார்? சதீஷ் ஆர்காட் பெங்களூர்ல இருந்து ஐயா. SKATSH ஆர்காட்னு போட்டிருக்காரு. ஆமாய்யா சதீஷ் ஆர்காட்.
சதீஷா? ஆ சதீஷ் சார், சதீஷ். கே சைலண்ட். அது என்ன கே சைலண்ட்? புரியல எனக்கு. சும்மா ஒரு கரெக்ஷன் இது சார். ஜஸ்ட் ஒரு சரி எக்ஸ்ட்ரா சார், ஓகே, நோ ஆல்பபெட் ஆட் ப்ராப்ளம். பண்ணி. உங்க சார் பேர் என்ன? ஹெல்த் இஷ்யூ கரண்ட்லி அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட். எப்போ சார் ஃபுல்லா குணம் ஆகும்? என்ன வயசு இருக்கு? சரியா 40 சார், 41. 8க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1 சார். 9க்குள்ள ஒரு நம்பர். 9 குள்ளிங்களா சார்? 7. 9க்குள்ள 7. 7 7 சார். இதா வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா சார்? வயிற்று கீழே ப்ராப்ளமா? எப்படி? பிளட் ரிலேட்டட் சார். அப்பர் செஸ்ட். இதா கேன்சர்? இல்ல பிளட் ஃபுல்லா கெட்டு போயிடுதுன்னு சொல்றாங்க. பிளட் டிசார்டர் சார். என்ன சார்? பிளட் டிசார்டர் லிம்போமான்ட்டு ஸ்டேஜ் 1. அது எனக்கு 3 months சொல்லுங்களேன். அது ஜனவரில இருந்து. கேன்சர் ஈக்குவல் டு கேன்சரா? எப்படி? வாட் இஸ் தட்? இல்ல சார், இது வந்து பினைன் கேன்சர். இட்ஸ் நாட் அட்வான்ஸ்டு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வாட்டர் நீங்க என்ன ரிட்டென்ஷன் பண்ணுங்க, இருக்கு. திருச்சி பக்கத்துல திருப்பராய்த்துறைன்னு ஒரு கோவில். ஓகே. திருப்பராய்த்துறை. ம் ம். அங்க பராய் மரம் இருக்கு, அதனாலதான் அதுக்கு திருப்பராய்த்துறைன்னு அர்த்தம். ஓகே. கேன்சருக்கு மருந்து கொடுக்குற ஜப்பானீஸ் பராய் மரத்தை வளர்த்து அந்த மரத்து பவுடர் எடுத்து கேப்சூலா பண்ணி விற்கிறாங்க. ஓகே. அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது, பட் ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஓகே. திருப்பராய்த்துறை போயிட்டு இந்த கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மரம் இருக்கு இல்லையா, திருப்பராய் மரம், அதை முடிஞ்சா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. அவ்வளவுதான். ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த மரத்துக்கு தான் எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. எப்பெல்லாம் முடியறதோ போயிட்டு வாங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? பெங்களூர்ல சார். பெங்களூர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா நீங்க என்ன பண்ணணும்னா, பனசங்கரி இருக்கு இல்லையா, பனசங்கரி இங்க பனசங்கரி, பெங்களூர் பனசங்கரி. ஓகே. அந்த கோயில் போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு அங்க உள்ள தீபம் எங்கெல்லாம் எரியுறதோ அங்க நல்லெண்ணெய் வாங்கி ஒரு 150 200 வாங்கி எல்லா தீபத்திலையும் ஊத்தி விட்டுருங்க. ஓகே. ஊத்திட்டு உங்க வயசு என்ன ஆகுது இப்ப? 41. 42 எலுமிச்சம்பழம் வாங்கி மாலையா கட்டி அந்த அம்மனுக்கு கொண்டு போங்க. இது எப்பெல்லாம் முடியாதோ பண்ணிட்டே வாங்க. நான் டெய்லி பண்ண சொல்ல, டெய்லி பண்ணா நல்லது. எப்ப முடியாதோ பண்ணுங்க. எந்த ஏரியால இருக்கீங்க பெங்களூர்ல? இங்க காமராஜ் ரோட் சார், கமர்ஷியல் ஸ்ட்ரீட் கிட்ட. கமர்ஷியல் ஸ்ட்ரீட் கிட்ட. இல்ல ஏரியா வேலு முதலியார் டிஸ்பென்சரி. வேலு முதலியார் டிஸ்பென்சரி. இல்ல அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு. ஏதாவது நான் மெஜஸ்டிக் பக்கத்துல இருக்கேன், ராஜேஸ்வரி நகர் பக்கத்துல இருக்கேன், அந்த மாதிரி. எம்ஜி ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் சார். எம்ஜி ரோடு. அப்ப நீங்க இந்த புல் டெம்பிள் ரோடு பக்கத்துல இருக்கீங்க. எம்ஜி ரோடுனா புல் டெம்பிள் ரோடு அந்த பக்கம். அது வந்து சாம்ராஜ்பேட், கரெக்டா? சாம்ராஜ்பேட்டா? அங்க சாம்ராஜ்பேட் பக்கத்துல இருக்கீங்க, ரைட்டா? அப்ப அந்த புல் டெம்பிள் ரோட்ல வந்து தொட்ட கணபதி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. தொட்ட கணபதிக்கு இது வாங்கி போடுங்க, அருகம்புல் மாலை. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பண்ணிடுவாங்க சார். இதுல நீங்க தப்பிச்சுப்பீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஐயா வணக்கம். ஒரு செய்தி சொல்லணும் ஐயா. யாரு? தங்கதுரை, காரைக்கால் தங்கதுரை. சொல்லுங்க சாமி. ஐயா இந்த திருப்பராய்த்துறை சொன்னீங்களா ஐயா? ஆமா. அதுக்கு நான் 9 பேர் அனுப்பி 7 பேர் வந்து நல்ல ரிசல்ட், எல்லாமே நல்லா இருக்காங்க ஐயா கேன்சர்ல. நீங்க சொல்லி நான் ஒரு 9 பேருக்கு சொல்லி 2 பேர் போக முடியல. இப்ப 7 பேர் நல்லா ஆயிட்டாங்க, எல்லாருமே உயிரோட இருக்காங்க. ஃபோர்த் கண்டிஷன் டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. 3 மாசம் இல்ல 4 மாசம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? சரியான பவர். உடம்பே சுத்து போயிட்டியா. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கோவிலுக்கு போனா சும்மா கோவிலை சுத்திட்டு அர்ச்சனை போட்டு தப்பதான் ஓடி வராதீங்க. அந்த கோவில்ல அந்த சிவன் பேர் என்ன, அம்பாள் பேர் என்ன,
இல்ல பெருமாள் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு கோவில்லையும் ஸ்தல விருட்சம் இருக்கும். ஆமா அந்த ஸ்தல விருட்சத்தை மெயினா புடிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்தல விருட்சத்துல தான் இந்த கடவுள் ஃபுல்லா அங்க போய் உட்காந்துருப்பாரு. சும்மாலாம் கொடுக்கல நமக்கு. நீங்க ஒரு பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு போட்டு நிறைய போட்டிருப்பான் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். தேவகணம், மனுஷகணம், அது இதுன்னு போட்டு மிருகம், பட்சி அதெல்லாம் போட்டிருப்பான். அங்க வந்து ஒரு மரம் போட்டிருப்பான், விருஷம்னு போட்டிருப்பான். இதை கண்டிப்பா கவனிக்கணும். உண்மைதான் நம்மளுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த விருஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அங்க போனா ரொம்ப விசேஷம். பாருங்க, உண்மைதான் நான் வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி ஓகே ஆச்சு. இப்ப இவர் வந்து 9 பேர் அமிச்சா 7 பேர் சரியா போச்சுன்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம கையில இல்ல. ஆல்ரெடி நமக்கு முன்னோர்கள் வந்து கொடுத்த விஷயங்கள். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கல. உண்மைதான் நம்ம பீஸா பர்கர் பின்னாடி போயிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆமா உண்மைதான் ஐயா பழைய சாப்பிடுறதுல இட்லி சாப்பிடுறது இல்ல. உண்மைதான் காலையில நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்படி உருப்பிடுமா? முடியாது. அதனால எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல உள்ள மூலவர் பேர் என்ன, அந்த அம்பாள் பேர் என்ன, அங்க என்ன விருட்சம், ஸ்தல விருட்சம், அது ரொம்ப முக்கியம். அது எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த ஸ்தல விருட்சத்தை தொட்டு வணங்கணும். முடிஞ்சா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த விருட்சத்துக்குள்ளதான் அந்த மூலவர் இருப்பார். ரொம்ப சந்தோஷம் தங்கதுரை. நன்றியா. இன்னொன்னு சொல்லி போறேன் ஐயா, ஒரு லேடிக்கு வந்துட்டு வாயில இருந்துச்சு, அந்த உள்ள பல்லெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு 3 மாசத்துக்குள்ள தேற மாட்டாங்க. எதை சாப்பிட்டாலும் சைடு வழியா வந்துருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க வந்து நான் என்னட்ட கேட்டு அவங்க மகளை தான் போக சொன்னேன். இது மாதிரி அங்க போயிட்டு வாங்க நல்லா ஆயிடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி போயிட்டு வந்துட்டு இப்ப நல்லா இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்லி என்ன சாமி சாமின்னு கூப்பிடுற மாதிரிக்கே ஆக்கி விட்டாங்க அவங்க. அப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. மகாபெரியவர் நீங்க எல்லாருமே அதுக்கு நீங்கதான் இப்ப எல்லாமே சாமி ஆயிட்டீங்க. நான் ஆசாமி. நான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் சாமியா கிடையாது, நீங்க சாமி கடவுளை போய் கும்பிடுங்க, என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்லி சொல்லி தாமரைக்கண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. சந்தோஷம் சார். நீங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட பிரச்சனை கேட்டிருந்தாங்க. அவங்க குழந்தைகள் கல்யாணம் ஆயிட்டியா? 6 மாசம் சொல்லிருந்தீங்க. அவங்க வீடு நான் போயிட்டு வாஸ்து பார்த்துட்டு சொல்லிட்டு வந்த மாதிரி நான் ஈசானியத்துல வந்து மேடு இருக்கு, அதை கம்மி பண்ணுங்க சொன்னா அதை கேட்டு நான் சொல்லிட்டேன். ஒரு 6 மாசம் உங்கள்ட்ட பிரச்சனை பார்த்து 6 மாசம் நீங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பக்கத்து நன்றியா 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 இருக்கையா நன்றியா. ஸ்ரீபிரியா வாங்க. ஸ்ரீபிரியா. வணக்கம் ஸ்ரீபிரியா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். எனக்கு எப்போ என்னோட பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு. என்னோட பணம் வரும்னா என்ன பணம்? சார் தொழில்ல இருந்துங்க சார். பிசினஸ். நீங்க பண்ற தொழில் மூலமா பணம் மாட்டிட்டு இருக்கு, அது எப்போ வரும் அப்படிதானே கேக்குறீங்க? ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 11 சார். இல்ல ஏதாவது வேற ரிலீஜன் ஏதாவது இருக்காங்களா உள்ள? இருக்காங்க சார். கொஞ்சம் சைடுல சத்தம் இருக்கு, அதெல்லாம் நிறுத்துங்க ப்ளீஸ். இங்க எதுவும் சத்தம் இல்லைங்க சார், அமைதியா தாங்க சார் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கங்க. வெங்கடேஷ் மியூட் போட்டுக்கங்க. தேவி மீனா. ஹலோ சார். ஹலோ சார், வணக்கம் சார். மியூட் போடுங்க ப்ளீஸ். மியூட் போடுங்க ஃபர்ஸ்ட். பேசிட்டு இருக்கோம் இல்லையா, மியூட் போடுங்க. போட்டாச்சு சார். போட்டாச்சுன்னு பேசுறீங்க சார். மேடம். ஸ்ரீபிரியா சொல்லுங்க. சார் ரிலீஜியன் இருக்காங்க சார், வேற ரிலீஜியன் இருக்காங்க. அவங்களால சிக்கல் இருக்கா? சிக்கல் வந்து கரெக்டா சொல்லலைங்க சார், பட் டிலே ஆகுது. இல்ல அவங்க ஒரு காரணமா அதுல இருக்காங்களான்னு நான் கேட்கிறேன். ஆமாங்க சார். நீங்க வந்து சீர்காழி பக்கத்துல அம்பர் மகாளம்னு ஒரு கோவில் இருக்கு. அம்பர் மகாலுங்களாங்க சார்? அம்பர் மகாளம் சீர்காழி பக்கத்துல அம்பர் ஓகேங்க சார். சரிங்க சார். அது பக்கத்துல என்னென்ன கோவில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, சரஸ்வதி கோவில் கூத்தனூர் இருக்கு.
ஓகேங்க சார். அப்புறம் தில தர்ப்பணபுரிலாம் இருக்கு. சீர்காழி பக்கத்துல அம்பர் மகாலம். ஓகேங்க சார். அந்த கோவில் போகணும். அடுத்து நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாமக்கல் சார். ஆமா. நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சார். அப்ப நீங்க திருச்சி இவரையே பாருங்க, அர்த்தநாரீஸ்வரரை பாருங்க. திருச்சிங்களாங்க சார்? இல்ல உங்க ஊரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரா? ஆமா. ராகுவுக்கு பெரிய பாறை ஒண்ணு இருக்க. என்னங்க சார்? ராகுவுக்கு பெரிய பாறையே இருக்க. பாறையிலேயே பெரிய ராகு இருக்கார. ஆமாங்க சார். அங்க போய் பசும்பால் ஊத்தணும் அது மேல. ஓகேவா? ஓகேங்க சார். இது பண்ணிடுவாங்க. உங்க வயசு என்ன இப்ப? எனக்கு 46ங்க சார். 47 எலுமிச்சம்பழம் வாங்கி மாலையா கோத்து பக்கத்துல உள்ள உக்ர காளியா இருக்கா போடுங்க. காளியம்மன், பத்ரகாளி, திரௌபதி அம்மன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். அவங்களுக்கு போட்டுருங்க. ஒரு 9 வாரம் போட்டுட்டே வாங்க. எந்த டேல போடணுங்க சார்? எப்போ வேணா போடலாம். இப்ப கூட போடலாம். மணி இப்போ 8:26, 8:30 கூட போடலாம். ஓகேங்க சார். முடியுமா? இப்ப முடியாதுங்க சார். நாளைக்கு பண்றேங்க சார். கடவுளுக்கு டைமே கிடையாது. முடிச்சிடணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஹலோ ஸ்ரீபிரியா மேடம். ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சு. செந்தில்குமார் வாங்க. செந்தில்குமார். முருகா யாரு? முருகா ஐயா வணக்கம். சித்ரா. முருகா யாரு? சொல்லுங்க ஐயா. மியூட் போடுங்க சார். மியூட் போடுங்க. செந்தில்குமார் வாங்க. சார் வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அப்பாவோட கேஸ் ஒன்று சார். பூர்வீகம் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஒரு சொத்து கேஸ். ஒரு 30 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 60% எனக்கு ஃபேவரா இருக்கு. 30 வருஷமாவா? பாடி. ஆமா, 28 இயர்ஸ் ஆச்சுங்க சார். அது ஒரு 60% இப்போ எனக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுக்கு 100% முடியணும்னா எவ்வளோ? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 99 சார். உங்க குலதெய்வம் எது சார்? கருப்பராயன் சார். போறீங்களா அடிக்கடி? இப்போ ரீசெண்டா போனீங்க சார். ஒரு 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு சார் போய். ஆனா போகணும்னு எதிர்பார்த்துட்டு போக முடிய மாட்டேங்குது சார். அடிக்கடி போறீங்க அப்படிதானே? ரெகுலரா போயிட்டு வந்தேன் சார். இப்போ இடையில 1 மந்த்தா போறீங்க சார். உங்க குலதெய்வம் கோயில்ல சரிங்க சார். 4 பாகத்திலயும் ஒரு பிடி மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சிருக்கேன். ஓகேங்க சார். வேறு சில கோவில், சில ஹோமம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேங்க சார். அது எனக்கு நாளைக்கு எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்க சார். வேறு விதமான சிக்கல் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு தான் சொல்றேன். ஓகேங்க சார். எந்த டைம் கால் பண்ணிட்டேன் சார்? நாளைக்கு ஒரு 9 மணிக்கு. மார்னிங் 9. ஆமா. நம்பர் தெரியும். தெரியும் சார். இருக்குங்க சார். பண்ணுங்க. நான் சொல்றேன், சில விஷயம் சொல்றேன். அதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி சொல்றேன். ஓகேவா? ஓகே. 60% அது நம்ம உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். நான் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். எனக்கு தெரியாது சார். எனிவே ஆல் தி பெஸ்ட். தெரியும். கால் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா சார். நம்ம எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா சார். அது மாதிரி சொல்றேன் சார். ஸ்டூடெண்ட் அதனால நம்பர்லாம் இருக்கு அப்படி. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ். Thank you சார். உங்க ஆசீர்வாதம் சார். ஐயா வணக்கம். யாரு? ஐயா சித்ராண்ட நேம்ல வந்து வேற யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ ஆயிட்டாங்க. நாங்க 5th நேம்ல இருந்தோம். நீங்க கூப்பிட்டீங்க, சித்ராண்ட நேம் கூப்பிட்டீங்க. பட் அதுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ ஆயிட்டாங்க அதுல. சொல்லுங்க சார். ஓகே சார். சித்ராவோட ஹஸ்பண்ட் நானு. சரி. நான் கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு சின்ன கிராமத்துல பேசுறேன். என்னங்க? கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு சின்ன கிராமம். சரி. நம்ம பூர்வீக இடத்துல வந்து ஒரு நிலைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரொம்ப நாள் போராடுறோம், விடவும் முடியல, நிம்மதியா இருக்கவும் முடியல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பூர்வீக இடத்துல? ஆமா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 96.
உங்க வீட்டுல ஏதாவது அகால மரணங்கள் நிகழ்ந்ததா சார்? உங்க அப்பா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பாவோட முதல் சம்சாரம் வந்து இறந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். சூசைடு பின்னாங்க ரைட், ஓகே. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இல்ல ஒரு ஒரு இது நடந்திருக்கு, அதனுடைய சாவு, ம். பெண் சாவும் இருக்கு. எனக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க சார், பேசு. சரிங்க சார். ஒரு ஓகே பெண் சார். சாவும் இருக்கு வீட்டுல. ஓகே. அது எப்படி சரி பண்றதுன்னு நான் இங்க ரொம்ப விலாவாரியா சொல்ல முடியாது இந்த மீட்டிங்ல. புரியுது சார், புரியுது. டேக் யுவர் நம்பர், என்னோட நம்பர் எடுத்துக்கங்க. சரிங்க சார். நாளைக்கு எனக்கு ஒரு 9:30 மணி 10 மணிக்கு மேல ஃபோன். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. வாஸ்து கோளாறு பயங்கரமா இருக்கு உங்க வீட்டுல. சரிங்க சார். ஏகப்பட்ட வாஸ்து கோளாறு இருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு கூப்பிடுறேன் சார், நாளைக்கு. நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெங்கடேசன் வாங்க. வெங்கடேசன் M3 வணக்கம் M34. வணக்கம் ஐயா. வெங்கடேசனா? வணக்கம், வெங்கடேசன் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னோட 2வது மகளுக்கு குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்? குழந்தை பாக்கியம்? ஆமா, 2வது பொண்ணுக்கு. 2வது என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 71 ஆகுது சார். அவங்களுக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு வந்து 32 வயசு ஆகுது. 32. 360 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 251. 251. 251 கரெக்டா? 251. ரெண்டு பேரும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஏதாவது கோளாறு வந்ததா சார்? அந்த மாதிரி கோளாறு எதுவும் இல்லை. 2 பேரும் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. இப்ப அதை சரி பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க போல இருக்கு உங்க பொண்ணு, இல்லையா? ஆமா ஆமா, 2 பேருமே ஃபேட்டா இருப்பாங்க. இந்த அநாத ஆசிரமம் குழந்தைகள் இருக்குல்ல சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில தான் இருக்கு. குழந்தைகள் அநாத ஆசிரமம், இந்த 15 வயசுக்குள்ள குழந்தைகள் இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த இடங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிடுவாங்க சார். அன்னதானம் பண்ணுமா? அது பிரதமை தேதியில பண்ணலாம், இல்ல ஏகாதசியில பண்ணலாம், இல்ல பஞ்சமியில பண்ணலாம். சரி, ஓகே. உங்க பொண்ணோட திதி என்னன்னு பாருங்க, இல்ல உங்க மருமகனோட திதி என்னன்னு பாருங்க. சரி. அந்த திதி நாளில் அந்த அநாத ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். யோசிக்காதீங்க, யோசிக்க கூடாது. சரி சரி. பணத்தை பத்தி யோசிக்க கூடாதுங்க. ஓகே, சரி சரி, ஓகே. அதை பண்ணிடுவாங்க. அவங்க குழந்தை பாக்கியம் இந்த 2 வருஷத்துக்குள்ள கிடைக்கும். சரி. பட் ஆனா 2 பேருக்கும் அந்த உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. அதான் அந்த யோகா மூலமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை சரி பண்ண சொல்லுங்க. சரி, ரைட். நல்லது சார், தேங்க்யூ. நல்லது, தேங்க்யூ. தேவி மீனாள் ராஜரத்னம். தேவி மீனாள் ராஜரத்னம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். சென்னையில இருந்து பேசுறோம். சரி. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. நான் குழந்தை பாக்கியம் இல்ல. அது எப்போ சார் கிடைக்கும்? முதல் பையனா 2வது பையனா? எப்ப கிடைக்கும்? முதல் பையனா 2 பொண்ணு ஃபர்ஸ்ட் சார். எனக்கு லாஸ்ட் 3வது பையன், மூணாவதா பிறந்தவன். ஒரே பையன், அவன் 3ஆவதா பிறந்திருக்கான். ரைட் ரைட். அவர் என்ன நட்சத்திரம் மேடம்? கேட்ட நட்சத்திரம். நான் பேசுறது விருச்சிக ராசி. மாமியார் எப்படி கேக்குது இருக்காங்க? சார். மாமியார் எப்படி இருக்காங்க? சார், என்னோட மாமியாரா சார்? அவங்க மாமியாரா என்னோட மாமியாரா? சார், ஹலோ சார். மேடம், நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? நான் பேசுறது கேக்குது சார். இல்ல, யாரோட மாமியார்?
ஐயா விட்டு ஹலோ விட்டு கேக்குது ஒண்ணும் புரியல சார் நான் சொல்லுங்க. பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? சார் இல்ல தெளிவா இல்லையா? தெளிவா இல்ல கேட்கல. ஒரு நிமிஷம் ஹலோ இருங்க சார் மேடம். பேசுறது தெளிவா கேட்கல சார், விட்டு விட்டு கேக்குது. நான் பேசுறதா? நான் ஆமா இப்ப சார், கேக்குதுயா, நீங்க தெளிவா இருக்கியா? பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சார் இப்ப கேக்குதா? நாங்க லைன்ல இருக்கோம். இப்ப சார் தெளிவா நாங்க இருக்கியா? இப்ப லைன்ல தெளிவா இருக்கோம் இருக்கியா? சார். இல்ல இப்ப நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது, எங்களுக்கு கேக்குது. தேவி மீனால். ரைட், ஓகே. மேடம், உங்க பையனோட மாமியாரை பத்தி கேக்குறேன் நான். இருக்கிறாங்க சார், அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? ஆமா சார், இருக்குது அவங்களுக்கு. இப்ப கர்ப்பப்பையில கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு ஹார்ட்ல வந்து ஏதோ சர்ஜரி இல்ல பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு ஹெல்த் ரீதியா, கரெக்டா? ஆமா சார். அங்க ஒரு பெண் சாபம் இருக்கு, அதனால இந்த டிலே ஆகுது. ஓகேவா? யார் அவங்க குடும்பத்துல இருந்து இருக்கதா சார்? அந்த குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு. அதுக்கு என்ன சார் எனக்கு பண்றது? என்னோட நம்பர் எடுத்துட்டு நீங்க நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். அவர் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். ஓகேவா? சரிங்க சார். இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? சொல்லுங்க. காலையில இந்த நம்பர் எத்தனை மணிக்கு சார் நான் கால் பண்ணணும்? 10 மணிக்கு மேல பண்ணுங்க. 10 மணிக்கு மேல. எங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் இருக்கு சார் ஊர்ல. அது எங்களால நாளைக்கு பேசலாம். நாளைக்கு பேசலாம். அப்படி. சரிங்க சார். சார் இந்த நம்பருக்கு காலையில 10 மணிக்கு கூப்பிடட்டா சார்? சரி, நன்றி சார். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சார், கேக்குது சார். தங்கராஜ், தங்கதுரை, நான் பேசுறது கேக்குதா? நல்லா தெளிவா கேக்குதுயா. தெளிவா கேக்குது. சம்டைம் இந்த சிக்னல் ப்ராப்ளத்தினால ஏதோ ஆயிடுது. யாருக்கு என்ன சிக்னல் ப்ராப்ளம் தெரியல. உங்களுக்கு தான் செய்ய ப்ராப்ளம். அப்படியா? ஆமா ஆமா. எதுக்காக நான் வந்து இவங்கள சில பேரை பர்சனலா ஃபோன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அந்த பிரசன்னத்துல நிறைய சிக்கலை காமிக்குது. அது எல்லாத்தையும் நான் இங்க விலாவாரியா சொல்ல முடியாது. நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் உடைச்சு பேச முடியாது. உடைச்சு பேசுறதுக்கு உண்டான நாகரிகம் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். எனிவே, காமராஜ் ராமசாமி. சார் சார் வணக்கம் சார். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். பராபவ புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சரி, ஓகேங்க சார். சார் எனக்கு வந்து கடன்கள் நிறையா இருக்குங்க சார். கடன்களை வந்து பிரதர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் நகை கடனும் இருக்குது. இந்த மாதிரி கடன் கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க சார். எல்லாமே ஃபேமிலிக்காக தான், அந்த பசங்களை படிக்க வைக்கிறது, மற்ற மருத்துவ செலவுக்கு தான் போயிட்டுருக்கு. நகையும் வந்து மீட்டு வைக்கிற மாதிரி, அடுத்த நாளே வைக்கிற மாதிரி, பணம் வாங்கி எட்ட வைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் தொழிலையும் நான் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் எனக்கு. பட் அதுக்கேற்ற ஒரு நல்ல சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. வெளிநாடு வாய்ப்பு இருக்கான்றதை கொஞ்சம் அதுவும் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். என்ன தொழில் சார்? சார் நான் பிரிண்டிங் முடிச்சிருக்கேன் சார். நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்திருக்கேன் சார். ஆனால் எல்லாமே இப்போ எப்படி சொல்றது, இல்லை நீங்கள் பிரிண்டிங் தனியாக பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை சார், ஒர்க் பண்ணுறேன் சார். நான் பிரிண்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேள்வியை கேளுங்க. சரிங்க சார். உங்கள் கேள்வியை தெளிவாக கேளுங்க சார். அதான் சார், நான் வந்து அதான் கடன் நிறையா இருக்குங்க சார். இப்போ ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்திருக்கேன் சார். 360 ஒரு நம்பர் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். சரிங்க சார். 7 சார். மாமனார் இருக்காரா? இல்லைங்க சார், இல்லை. உங்களுக்கு என்ன வயசா சார்? இந்த வயசு எனக்கு 56 ஆகுது சார். ஒய்ஃபுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா சார்? இருக்குங்க சார். எனக்கும் தான். அவங்களுக்கு நார்மல் டயபெட்டிக் இஷ்யூ இருக்கு. குழந்தை பிறக்கும்போது 2-3 இதாகி அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தையே பிறந்தது. எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க சார். நிறைய கடன்ல இருக்கீங்க சார், நிறைய வட்டி கட்டுறீங்க. அவங்க சம்பாதிக்கிறது எதுவுமே உங்களுக்கு போற மாட்டேங்குது. ஆமாங்க சார், வர்றதுக்கு மேல செலவு போராட்டமா தான் இருக்கு. ஆமாங்க சார். இதற்கு காரணம் வந்து உங்களுடைய பேராசை. நிறைய ஆசைப்பட்டு ஏகப்பட்டது, இதை அதை பண்ணா இதை பண்ணலான்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஏமாந்துட்டீங்க. கரெக்டா?
நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க. அந்த பிளான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. கரெக்ட்டா? ஹலோ. சரிங்க சார். கரெக்ட்டா? தப்பா? இல்ல பிளான்றது இல்லைங்க சார். அதாவது எப்படி சொல்றது? எல்லாமே ஃபேமிலிக்காக நெறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நெறைய காசு நான் வெளிநாட்டுல இருந்தும் நெறைய அதுக்கே போயிடுச்சு சார். சேமிப்பே இல்லாம போயிடுச்சு இப்ப. அது இல்லாம கடன்கள் வந்து பிரதர்ஸ்ட்ட வாங்குனது, நகை கடன் இதெல்லாம் அப்படியே உங்க இருக்கு. குலதெய்வம் எது சார்? எனக்கு குலதெய்வம் வந்து மதுரை வீரன் சார். எங்க? திண்டுக்கல்ல இருக்குங்க சார். அடிக்கடி போவீங்களா? இல்ல எப்போவா போவீங்களா? இல்ல சார். வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த திருவிழாம்போது போவோம் சார். மதுரை வீரன் கோயிலுக்கு போயிட்டு சார். அந்த கோவில் மண்ண எடுத்து மஞ்சள் துணியில கட்டி சுவாமிகிட்ட வச்சு சரிங்க. பூஜை பண்ணிட்டு அதை எடுத்துன்னு வந்து பூஜை சரிங்க சார். பண்ணுவீங்க. சரிங்க சார். சார் உங்க ஒரே ஒரு வீட்ல இது ஏதாவது சார். இப்போ அகால மரணங்கள் நிகழ்ந்ததா சார்? அகால மரணம். இல்ல சார். அது மாரி எதுவும் இல்லைங்க சார். அப்பா வழி, அம்மா வழி அந்த சைடு. இல்லைங்க சார். அந்த மாரி யாருக்கா எதுவும் இல்ல. திருமண வாழ்க்கை பிரச்சனையோட இருக்காங்களா? இல்ல எனக்கு அடுத்த ஒரு தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆகல சார். அவருக்கு வயசு 50 ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது ஆயிடுச்சு 2 சார். கல்யாணம் ஆயிருக்கா இருக்காது? இல்லைங்க சார். யாருக்கும் எங்க வீட்ல இல்லைங்க சார். அப்பாவுக்கு லவ் 2 மேரேஜ்? திருமணம் தான் சார். அப்பாவுக்கு 2 திருமணம். அவ்வளவுதான். முதல்ல வீட்டுல தான் 2 கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கோ இல்ல உங்க அப்பாவுக்கோ யாரோ ஒருத்தர் ஆகணும். எனிவே சார், இந்த குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஏங்க உங்க சார்? பிரச்சனையில நீங்க வெளியில வரதுக்கு குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும் சார். சரிங்க சார். குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும். சரிங்க சார். சார் ஒரே குலதெய்வத்தை ஒரு கேள்வி கெட்டியா பிடிச்சு கேட்கலாமா சார்? சொல்லுங்க. சார் இதுக்கப்புறம் எனக்கு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் இருக்குங்களா சார்? வெளிநாடு வாய்ப்பு இருக்கு சார். ஆனா உங்களால தொடர்ந்து பண்ண முடியாது சார். சரிங்க சார். பாதியில வர்ற மாதிரி இருக்கு. வெளிநாடு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது தொடர முடியாது அந்த மாதிரி. சரிங்க சார். எனக்கு கடன் அடையும் அதுக்காவது அது மாதிரி கன்சல்டிங் மாதிரி இல்ல அது மாதிரி அதுக்கு தான் நான் இப்ப போகிறதுக்கு தான். சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றதே சரிங்க வந்து சார். குலதெய்வம் போறதுக்கு சொல்றதே இதுதான். வெளியில உங்க சரிங்க சார். பிரச்சனையில வெளியில வர்றதுக்கு தான் இந்த பரிகாரம் சொல்றேன். ஓகேவா? சரி சார். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது சார். இப்போ பெரியப்பா இறந்து 1 வருஷத்துக்கு இப்போ நாங்கள் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இல்ல அதான் சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு போக. ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கு. சில பேர் 90 நாள், சில பேர் 1 வருஷம் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு சரிங்க ஜாதி சார். சமூகத்தை பொறுத்து அது மாறும். அது சரிங்க என்னன்னு சார். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போகும். ஓகேவா? சரிங்க சார். சார் இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிடும் சார் லைஃப்பில் ஸ்டடி கொஞ்சம் ஆயிடுவீங்க. ஸ்டடி ஆயிடுவீங்க. இதை கடன்லாம் பண்ணுங்க. இல்லாமல் இதை ஒரு. பண்ணாதான் ஸ்டடி ஆகும். கடன் இருக்கும் சார். ஆனா அது மினிமம் லெவல்ல இருக்கும். சரிங்க சார். இந்த மண் ஒரு சமாளிக்கிற மண் மாதிரி இருக்கும். எடுத்துட்டு மஞ்சள் துணியில் மஞ்சள் கட்டி துணியில சாமிகிட்ட கட்டி வச்சு உங்க வீட்டு பூஜை வேடிட்டு. ரூம்ல வச்சிருங்க. ஓ ஓகே சார். சரிங்க சார். ஓகேவா? ரொம்ப நன்றிங்க சார். நல்லது சார். யாழினி யாழினி வணக்கம். பாக்கி எல்லாரும் மியூட் வணக்கம். போட்டுக்காங்க. யாழினி பாக்கி எல்லாரும் மியூட் போடுங்க. வணக்கம். காமராஜ் மியூட் போட்டுக்காங்க. யாழினி வாங்க சார் சொல்லுங்க. சார் பேர் யாழினி. என்னன்னா சரி. எனக்கு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணலான்ற மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி அமையும்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம்? ஈரோடு. என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? 33. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. நீங்க டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியே இல்லை. ம் குழந்தை இருக்கா? இல்ல. He is unfit for marriage. ம் The gentleman is completely unfit for marriage. ஓகே. Anyway, you call me நெக்ஸ்ட் லைஃப். tomorrow. இல்ல tomorrow you call me. நெக்ஸ்ட். உங்க ஹாரோஸ்கோப் வச்சு ஓகே. நான் சொல்றேன். நாளைக்கு ஓகேங்க என்ன சார். கூப்பிடுங்க. உங்க ஜாதகத்தை வச்சு நான் சொல்றேன். இங்க நான் நிறைய விஷயங்கள் சரி. சொல்ல முடியாது. நான் திருமணம் சார்ந்த விஷயம் இது. அதனால சரிங்க எனக்கு சார். ஒரு லிமிடேஷன் இருக்கு. சபை நாகரிகம் இருக்கு. அதனால நாளைக்கு எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்க. சொல்றேன். ஓகே. தேங்க்யூ. முருகா வாங்க. முருகா முருகா முருகா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு எப்போ சொல்லுங்க சார். திரும்ப எங்கேருந்து எனக்கு பேசுறீங்க சார்? நாங்க ஸ்ரீமுஷ்ணம் ஐயா. விருத்தாச்சலம் பக்கத்து ஸ்ரீமுஷ்ணம் வரக பெருமாள் இருக்காங்கல்ல. ஆமா ஆமா. பூவராக பெருமாள்.
ஆமாங்க ஐயா. என்ன வயசா இருக்குது உங்களுக்கு? எனக்கு 31ங்க ஐயா. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 270ங்க ஐயா. 270. ஆமாங்க ஐயா. உங்க அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்குங்க ஐயா. உங்க குடும்பத்துல யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா? இல்லைங்க ஐயா, அப்படிலாம் யாரும் இல்லைங்க ஐயா. அப்பாவுக்கு சமூகத்துல பெரிய செல்வாக்கு உண்டா? இல்லைங்க, அப்பா விவசாயம் தான் பார்க்குறாங்க. இல்ல உங்க வீட்டுல யாருக்கும் சமூகத்துல ஒரு செல்வாக்கு, ஒரு அரசியல் கட்சி அது இது இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன். இல்லைங்க ஐயா, அப்படிலாம் யாரும் இல்லைங்க ஐயா. எதுவுமே இல்ல. இல்லைங்க ஐயா. யாருக்கா கண்ணு ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு இருக்குங்க ஐயா, லைட்டாக கண்ணு வலிச்சுட்டே இருக்குங்க ஐயா. என்ன ப்ராப்ளம் சார்? கண்ணில் லைட்டாக தண்ணி வந்துட்டு இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா. கொஞ்சம் கண்ணை கவனிச்சுக்கங்க. சரிங்க ஐயா. இல்லைன்னா ஒரு கண்ணை இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. நான் பயமுறுத்தல, உண்மையை சொல்றேன். சரிங்க சரிங்க ஐயா. ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. திருமணம் நீங்க 270 சொன்னீங்க இல்லையா? 270. ஆமாங்க ஐயா. அப்பா வழியில ஏதாவது தூரத்து சொந்தங்கள் ஏதாவது இருக்கா? இருக்குங்க ஐயா. இப்போ உங்களுக்கு என்னன்னா சார், நீங்க சொன்ன நம்பர் பிரகாரம் நீங்க ஆ ஒரு விடோ இல்ல ஒரு டைவர்ஸியை கல்யாணம் பண்ணிட்டா நல்லது. ஒரு சரிங்க. குறையுள்ள பெண். குறையுள்ள பெண்ணா என்ன சொல்றோம்? அந்த பொண்ணு டைவர்ஸியா இருக்கலாம், இல்ல விடோவா இருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம், ம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு 6 விரல் இருக்கலாம், ம் கொஞ்சம் தாங்கி நடப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. ஒரு மாதிரி மாறு கண் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பொண்ணுன்னா அவளுக்கு என்ன குறை இருக்கோ அதை பெருசா பேசுவாங்க. ஆமாங்க. இது மாதிரி சிறிய குறைகள் உள்ள பெண் சரிங்க ஐயா. நீங்க திருமணம் பண்ணிட்டா உங்க லைஃப் ம் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. அது பிரகாரம் நீங்க தேடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? சரிங்க ஐயா. நல்லது சார். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. ஸ்ரீ யாரு? ஸ்ரீ ஸ்ரீ யாரு? ஸ்ரீ ஜி நான் சாரி, தாங்க ஜி. ஜி நான் தாங்க ஜி. நமஸ்காரம். நான் திண்டுக்கல்ல நான் இருந்து தான். பேசுறேன். கலைச்செல்வி என் பேரு. சொல்லுங்க. ம். இல்லைங்க, நானு கோயில் கட்டுறதுக்கு எனக்கு அமைப்பு இருக்கா? எப்ப கட்டுவேன்? ஓ, கோவில் கட்டு. முன்னூத்தி ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். ஜி 360 ஒரு நம்பர் சொல்லுங்க. 240. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா இல்லைங்க குருஜி. நான் பேசும்பொழுது உங்களுக்கு மாமியாரோ அம்மாவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? அம்மா இல்லைங்க குருஜி. ரைட். நீங்க ஏதாவது முருகன் கோவிலா இல்ல இது அம்மன் சார்ந்த கோவிலா? அம்மன் சார்ந்த கோயிலுங்க குருஜி. உக்ர அம்மனா? இல்ல சாந்தம் தாங்க குருஜி. தசமகா சாந்தம் தான். அந்த கோவில் கட்டணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. இடம் பார்த்திருக்கேன். அதுக்கு அமைப்பு இருக்கா? பண்ணலாமா? இருக்கு. நிறைய கடுமையான முயற்சிக்கு பின்னாடி தான் நடக்கும். அது கடும் முயற்சி சரி. வேணும். பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. நீங்க கனவு மாத்திரம் வச்சிருக்கீங்க. அதுக்கு உண்டான பலமான அஸ்திவாரம் இல்லைன்னு நான் சொல்றேன். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் இல்ல. குருஜி. தப்பா எஸ் ஆர் நோ மாத்திரம் சொல்லணும். உங்களுக்கு கனவு இருக்கு. நீங்க ரஜினிகாந்தை பத்தி படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? கண்டிப்பா குருஜி. ஆனா 200 கோடி ரூபாய் செலவாகும். 200 கோடி ரூபாய் நம்மள்ட்ட இல்ல. கரெக்டா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். அதை போல உங்களுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அது நல்ல ஆசை, நியாயமான ஆசை. பட் ஆனா செயல்படுத்துறதுக்கு உண்டான பலம் நம்மள்ட்ட இல்ல. கரெக்டா?
அதுதான் அமைப்பு இருக்கும். வருமா? நமக்கு கிடைக்குமா? கஷ்டம்தான். அதி தீவிரமான முயற்சிக்கு பிறகுதான் அது நடக்கும். ரொம்ப பயங்கரமான பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். சரிங்க குருஜி. என்ன ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க குருஜி, பண்ணிக்கலாம். வழி பண்ணணும்னு முடிவு ஜாதகத்தை இருந்தா வச்சு பண்ணலாம் குருஜி, இல்லாட்டி விட்டுறலாம். நமக்கு வந்து ஆசைகள் கனவு அதுதான் ஒரு என்ன ஒரு கேட்டா நான் டிஸ்டர்ப் வேண்டான்னு ஆயிக்கிட்டே சொல்லுவேன். இருக்கு. நீங்க அதுக்கு ஓ உண்டான உதவிகள் செய்யுங்க. ஒருத்தர் கட்டுறாருன்னா அவருக்கு ஹெல்ப் ஆ பண்ணுங்க. சரிங்க நானே குருஜி. எல்லாத்தையும் சரிங்க. பண்ணுவேன், நான் தான் ஆ சிஎம்மா இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்க குருஜி. ஏன்னா சரி உங்களுக்கு சரி. சிஎம் ஆகிறதுக்கு உண்டான வழி இல்லை, துணை சரிங்க முதல்வர் குருஜி. ஆகிறதுக்கு உண்டான வழி இல்லை. சரிங்க ஆனால் குருஜி. அந்த கோவில் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தருவீர்கள். அதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. சரிங்க ராமருக்கு எப்படி குருஜி. அணில் ஹெல்ப் பண்ணித்தோ, ஆ ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் ஹெல்ப் பண்ணியிருந்தில்ல, அந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஆமாங்க குருஜி. ஆமா. அதை போல நீங்க செய்யலாம். ஓகேங்க குருஜி. அதான் ஒரு ரைட்டா? குழப்பமாவே இருந்தது. சரி உங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சரிங்க இப்ப குருஜி. அதுக்கு தான் நான் வந்து ரஜினி படம்னு சொல்லிட்டேன். ஓகேங்க குருஜி. நானும் தெளிவான ரஜினி படம் கூட நீங்களும் இல்ல புரியறதுக்காக சொல்றேன். நான் உங்களை நான் டிகிரேட் பண்ணல, உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணல. உங்க சரி சக்தி சரி. இவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன நம்பர் அந்த மாதிரி இருக்கு. வசனம் அந்த மாதிரி சொல்லுது, அதை நான் சொல்றேன். அவ்வளவுதான். நல்லது மேடம். விஷ் யூ ஆல் சக்சஸ். ரொம்ப நன்றிங்க. பெரியசாமி, பெரியசாமி சரஸ்வதி வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க சார். மனைவிக்கு வலது கண்ணு என்னமோ திரை கட்டின மாதிரி இருக்காங்க சாமி, அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன கேள்வி தெளிவா கேளுங்க. மனைவிக்கு வலது கண்ணு சரியா தெரியல. என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்கு 47 சாமி. 47. சரி, சரியா கண்ணு தெரியல. என்ன கேக்குறீங்க நீங்க? அதுக்கு என்ன பண்ணலாம்? அது கண்ணு தெரியறதுக்கு என்ன பண்ணலாம்? வலது கண்ணா சார்? நான் பேசுறது வலது கேக்குதா? கண்ணு. என்ன ப்ராப்ளம் சார்? கேக்குது சாமி. இல்ல என்ன ப்ராப்ளம் கண்ணுல? வலது கண்ணு சரியா தெரியல சாமி. கண்ணு அப்படியே திரை கட்டின மாதிரி இருக்குது, மறைச்ச மாதிரி இருக்குதுங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது தான் ஒரு நாளா. இப்ப ஒரு வாரமா அந்த மாதிரி இருக்கு. உங்க குடும்பத்துல யாருக்கா கேன்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா? அப்பா வழி அம்மா வழி? அப்படி யாருக்கும் இங்கேயும் இல்ல, அவங்க வீட்லயும் யாருக்கும் இல்ல சாமி. யாருக்கும் இல்ல. யாருக்கா 2 கல்யாணம், டைவர்ஸ் அந்த மாதிரி ஆச்சா? அப்படி அப்பாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு 2 கல்யாணங்க. அவ்வளவுதான், நிறுத்திடுங்க. அவ்வளவு போதும். அதாவது உங்க மனைவியோட அப்பாவுக்கு 2 கல்யாணம் இல்லையா? 2 கல்யாணம். நான் பேசுறது கேக்குதா சார்? மனைவியோட அப்பாவுக்கு 2 கல்யாணம் சாமி. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லையா? மனைவியோட அப்பாவுக்கு 2 கல்யாணம் சாமி. நான் பேசுறது கேக்குது சாமி. கேக்குதா இல்லையா? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கேக்குது சாமி. எனக்கு கேக்குது. சாமி. சார், இந்த கண்ணு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டெம்பரவரி தான் சார், பர்மனன்ட் கிடையாது. சரி சாமி. உங்க மனைவியோட கண்ணு ப்ராப்ளம்ங்கிறது டெம்பரவரி தான், பர்மனன்ட் கிடையாது. அது சரியாயிடும். சரிங்க சாமி. சரியாயிடும். உங்க குலதெய்வம் இது, அவங்களுடைய குலதெய்வம் இது. உங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வம் தொட்டிச்சாயி. அவங்களது தொட்டிச்சாயி, நம்மளது பழனி முருகன். பழனி முருகன் ஒரு 3 வாட்டி கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ஏன் அவங்க கோயிலுக்குங்களா? பழனி முருகன் போயிட்டு வாங்க. மனைவியோட கோயிலுக்கா சாமி? சரிங்க சாமி. பழனி முருகன் யாருக்கு? ஆமா எனக்கு. பழனி முருகன் யாருக்கு? உங்களுது. ஹஸ்பண்டுக்கு. உங்களுக்கு இல்லையா? ஆமா எனக்கு. அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. 3 வாட்டி அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. இது டெம்பரரி தான், ஒன்றும் சரிங்க சாமி.
பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவு. சரிங்க சரிங்க சாமி. சரி. நல்லது சார். பாப்பா சரியா படிக்க மாட்டேங்குது சாமி, அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன வயசா இருக்குது அந்த குழந்தைக்கு? 9 வயசு ஆகுதுங்க, 4வது படிக்கிறாங்க. சரியா போயிடும் சார். இதெல்லாம் 2 கட்ட வயசு. சரி சரிங்க கொள்ளு சரிங்க கொள்ளு சாமி. கஞ்சி நிறைய பண்ணி கொடுங்க. கொள்ளு இருக்குல்ல, கொள்ளு ஆமா சாமி. குதிரை கொடுப்போம்ல, இருக்கு சாமி, இருக்குங்க. கொள்ளு குதிரைக்கு கொடுப்போமா இல்லையா? ஆமா சாமி, தெரியுதுங்க, சொல்லுங்க. அந்த கொள்ளு கஞ்சி வச்சு கொடுங்க குழந்தைக்கு. ஓகேவா? சரிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ எல்லோருக்கும் சாமி. நன்றி. எல்லோருக்கும் சந்தோஷம். நன்றி இந்த சாமி. பராபவ ஆண்டில் எல்லோரும் சகல சௌபாக்கியமும் பெற்று நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு சௌக்கியமா இருக்கிறதுக்காக நான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். மகாபிரிவர்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இந்த கிளாஸ் நல்லா இருந்ததா? யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. பிரசன்னம் எப்படி இருந்தது? யாராவது ஒருத்தர் பேசுறதுக்கு ஆசைப்பட்டா பேசுங்க. நம்மளுக்கு சார் வணக்கங்க சார், நான் ஸ்வர்ணலட்சுமி பேசுறேங்க சார். சொல்லுங்க. சார் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கிளாஸு. நீங்க ரொம்ப தகவல் சொல்லியிருக்கிறீங்கங்க சார், எல்லாருக்கும் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட சேவைக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலைங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கிளாஸு. நன்றிங்க சார். தேங்க்யூ. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பெரியசாமி பேசுறேன். வணக்கம் சார். பெரியசாமி பேசுறேன் சாமி. சொல்லுங்க சார், சொல்லுங்க. பெரியசாமி சொல்லுங்க. ஒரு 5 கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் தான் சாமி எனக்கு கிடைச்சிது. அதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா கிளாஸ் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இடையில தான் வந்தேன். நான் வந்து 1 மணி நேரம் தான், ஒரு 40 நிமிஷம் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமானதா தான் இருந்துச்சு. எனக்கும் நல்ல தகவல் கிடைச்சது. நன்றி சாமி. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரமணி ரமணின்னு யாரோ பேசுறீங்க. யாரு? குருஜி, நான் ரமணிங் குருஜி. சொல்லுங்க. என் பையனுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் குருஜி? பையனுக்கு என்ன வயசா இருக்கு மேடம்? 27 குருஜி. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9 குருஜி. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5 குருஜி. ஏதாவது வந்து மிஸ் ஆச்சா? கிட்டக்க வந்து. ஆமாங்க குருஜி. எதனால மிஸ் ஆச்சு சொல்லுங்க. அது பொண்ணு கொஞ்சம் சரியில்லை, ஃபேமிலி ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு மிஸ் ஆயிடுச்சுங்க குருஜி. நடக்கிற அளவுக்கு போச்சு, ஆனா கடைசியா கட் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமாங்க குருஜி. இந்த வருஷத்துக்குள்ள நடந்துடும், கவலைப்படாது. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 12 மாசத்துக்குள்ள கல்யாணம் சார். அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்க. ஆமாங்க குருஜி. ஒரு பொண்ணு கிடைக்குது, அப்பா இல்ல அம்மா இல்ல அப்படின்னா, ஐயோ அம்மா இல்ல, முத பிரசவம் யாரு பாக்குறது, இந்த மாதிரிலாம் அந்த கதை வசனம்லாம் பேசாம சரிங்க குருஜி. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ அந்த பொண்ணுக்கு அம்மா இல்ல, முத பிரசவம் யார் பாக்குறது, நம்ம பேரன் தானே, நம்ம பார்த்தா தப்பா என்ன? இல்லைங்க குருஜி. உங்க பையனோட வாரிசு தானே வயசுல வளருது. ஆமாங்க குருஜி. நீங்க பிரசவம் பாக்குறதுனால அமெரிக்கால கோர்ட்ல கேஸ் போட்டுருவோம்னா இல்லையா? இல்லைங்க குருஜி. இது மாதிரி வரட்டு பிடிவாதங்கள் நம்ம சமூகத்துல இருக்கு. ஆமாங்க குருஜி. ஒரு விடோவை கல்யாணம் பண்ணா அதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குழந்தை உள்ள ஒரு பொண்ணு டைவர்சியை கல்யாணம் பண்ணா இதுக்கெல்லாம் 1008 கதை வசனம் பேசிட்டே இருப்பாங்க. இந்த சீரியல்லாம் பத்தி கெட்டு போனது இன்னைக்கு எல்லாம் சர்வ சாதாரணமாயிடுது. எல்லா இடத்துலயும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு அழுக்கு இருக்கு. அப்ப இந்த பையனுக்கு அம்மா இல்ல, அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு அம்மா இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு தான் இவனோட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. சரிங்க குருஜி. அதனால இதே மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாம
பாருங்க, ஃபேமிலி நல்லா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு. ஓகே, ஃபைன். சரிங்க குருஜி. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஓகேவா? இன்னொரு இது குருஜி. பணம் வந்து பெங்களூர்ல ஒரு லேண்ட் பிசினஸ்க்காக கொடுத்தாங்க குருஜி. இன்னும் அந்த அமௌண்ட் வரல. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சேலம் குருஜி. இப்ப என்ன கேள்வி இது? அதாவது பிசினஸ் அபார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்றதுக்கு அமௌண்ட் பார்ட்னர்ஷிப்ல கொடுத்தாங்க குருஜி எங்க வீட்டுக்காரரு. அந்த அமௌண்ட் அவருக்கு கொடுக்கவே இல்லை இன்னும் குருஜி. 13 வருஷம் ஆகுதுங்க குருஜி. ஒரே நிமிஷம். அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிறதுக்காக பணம் கொடுத்தது. ஆமாங்க குருஜி. யார் பணம் கொடுத்தது? உங்க ஹஸ்பண்டா? எங்க வீட்டுக்காரருங்க குருஜி. எவ்வளவு பணம் கொடுத்தாரு? அப்போ 25 லட்சம் குருஜி. இப்ப என்னாச்சு அது? அவரு வந்து குடுக்கறேன்னு சொல்லி இன்னும் குடுக்கலைங்க குருஜி. கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க குருஜி. நேர போய் பார்க்கலையா? பாக்குறதுக்கு வர்றதுனாலும் நானே வரேன், நானே குடுக்கறேன் அப்படின்னு மட்டும் ஒரு டைம் சொன்னாங்க குருஜி. அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க குருஜி. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க குருஜி. அவன் ஃப்ராடு. முதல்ல வந்துட்டு பணத்தை வாங்க. சரிங்க குருஜி. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ பாதி தான் கிடைக்கும். சரிங்க குருஜி. அதனால எவ்வளவு முடியுதோ வாங்கிடுங்க. அவன் ஃப்ராடு. அவன் உங்களுக்கு முழு பணத்தையும் கொடுக்க மாட்டான். சரிங்க குருஜி. ஓகேவா? நல்லது. நன்றிங்க குருஜி. மொத்தத்துல கிளாஸ் நல்லபடியா இருந்ததா? நல்லா இருந்ததுங்க குருஜி. சூப்பரா இருந்தது. யாராவது பேச விரும்புறீங்களா? குருஜி கிளாஸ் பிரமாதம். விக்னேஷ் சொல்லுங்க. விக்னேஷ் பேசுங்க. குருஜி கிளாஸ் பிரமாதம் குருஜி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குருஜி. ஆசீர்வாத குழுவில் இருக்க எல்லாத்துக்கும் வேணும் குருஜி. காலம்புரை கேட்டீங்கல்ல? ஆமாங்க குருஜி. முடிஞ்சதா? நன்றிங்க குருஜி. உங்களுடைய வாக்கு ஒவ்வொன்றும் பொன்னான வாக்கு. எலெக்ஷன் நேரத்துலங்க வாக்கு இல்லைங்க குருஜி, இது வேத வாக்குங்க குருஜி. ரொம்ப நன்றிங்க குருஜி. தேங்க்யூ குருஜி. சார் சொல்லுங்க சார். ரமணன் சொல்லுங்க சார். அந்த கிளாஸ் எப்ப எடுக்க போறீங்க சார்? சரியா கேட்கல சார். என்ன சொல்லுங்க? அடுத்த கிளாஸ் எப்ப எடுக்க போறீங்க சார்? இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த முன்னோட்டம் இது. சார் கார்த்திகேயன் சார், நாமக்கல்ல இருந்து. வணக்கம் சார். சொல்லுங்க. வாஸ்து உயர்நிலை வகுப்பு கொஞ்சம் போடுங்க சார். ரெக்வஸ்டா கேக்குறோம். வாஸ்து இன்னும் பேசிக்கா எடுக்கலையா? நாங்களும் பேசிக் கத்துக்கிட்டோம். இல்ல இல்ல சுவாமி, வாஸ்து பேசிக்னு எடுக்கல. ஓ, நம்ம குரூப்ல எடுக்கலீங்க சார். ஆமாங்க சார். நம்ம குரூப்ல எடுக்கல. வேற இடத்துல எடுத்தோம். வேற இடத்துல. ஆமாங்க சார். அந்த இடத்துல நான் இப்ப இல்ல. சரிங்க சார். தெரியுதுங்க சார். அதனால நம்ம குரூப்ல எடுக்கணும். நம்ம குரூப்ல எடுத்து. சரிங்க சார். உங்க இடத்துல இருக்கீங்க சார் நீங்க இப்போ. நமக்கு என்ன வருதோ அதை எடுத்துட்டு போவோம் சார். ஆமா சார். எனக்கு ரஜினிகாந்த் ஆகணும், கமலஹாசன் ஆகணும், அப்துல் கலாம் ஆகணும், மோடி ஆகணும்லாம் ஆசை கிடையாது சார். நீங்க நான் நாசர் மாதிரி இல்ல பிரகாஷ் ராஜ் மாதிரி எல்லா படத்துலயும் ஆக்ட் பண்ணுவேன். கரெக்டா? நாசரும் பிரகாஷ் ராஜும் எல்லா மொழியிலையும் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு 10 படம் நான் ஆக்ட் பண்ணுவேன். அதுதானே ஸ்டாண்டர்டு. 50 வருஷம் இருக்கலாமா? நான் அதுக்கு எடப்பாடி ஆனோம், நான் அதுக்கு உதயநிதி ஆனோம், அதுக்கு ஸ்டாலின் ஆனோம். அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. அது மாதிரி ஒரு ஆசை ஒரு வயசுல இருந்தது. இப்பெல்லாம் எனக்கு அது இல்லை. என்னோட ஸ்டஃப் எனக்கு தெரியும். ஒரு பிரசன்னத்துல நம்ம இத்தனை விஷயம் சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. யார் சொல்றா? இத்தனை பேர் வருவாங்கன்னு போறோம். 28 பேர் வந்தாங்களா இல்லையா? ஆமாங்க சார். பிரசன்ன சொல்லுங்க. அதிகபட்சம் 45 வரல. அப்ப நான் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கங்க. என்னோட ஃபெயிலியரை நான் அப்ரப்டா இந்த சபையில அக்செப்ட் பண்றேன். குறைந்தபட்சம் 28, அதிகபட்சம் 45 நான் போடுறேன். 45 பேர் வரல. 33, 35 பேர் தான் வந்தாங்க. அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நைட்டு ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சு? 45 பேர் அதிகபட்சம் வருவோம்னு நம்ம போட்டோமே.
அதை நான் இப்ப திருப்பியும் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமே கிடையாது. என்னோட சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஃபெயிலியர் இல்லாம லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஜெயிப்பானா கிடையாது. இன்று நமது பிரஷ்ன வகுப்பில் குறைந்தபட்சம் 28 பேர், அதிகபட்சம் 45 பேர்னா 45 பேர் வரல. அது என்னோட ஃபெயிலியர் தானே? கரெக்டா? ஆமாங்க சார். என்னுடைய ஃபெயிலியர். நான் என்னோட ஃபெயிலியரை ஓப்பனா அக்செப்ட் பண்றேன். குருஜி அந்த 43 வந்துட்டாங்க குருஜி. ஆ? குருஜி என்னது? விக்னேஷ் மணி கோயம்புத்தூருங்க. சொல்லுங்க. 43 பேர் பக்கம் வந்துட்டாங்க குருஜி. நீங்க கிளாஸ்ல கொஞ்சம் வெளியே அதை நான் போனவங்க கவனிக்கல. ஆமா நான் ரெண்டாவது கவனிக்கல. எனக்கு அந்த 45 நம்பர் தொடல அப்படிங்கிறது தான் கஷ்டம். இல்லைங்க குருஜி. அப்படிதான் நான் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ குருஜி. இல்ல நான் அந்த மாதிரி போறேன். இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு. 42 பேர் 43 பேர் நீங்க சொன்ன உடனே இன்னும் 2 பேரும் ஏன் கம்மியாச்சு அப்படின்ட்டு. அப்ப நான் பர்ஃபெக்ஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அதனால சும்மா அந்த கதை வசனம் பேசுறதெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு. நான் கண்ணுல ப்ராப்ளம் ஆனா ஒருத்தர் என்ன சொன்னாரு, அப்படி யாருன்னே எனக்கு தெரியாது. விக்னேஷ் சொன்னாரா இல்லையா? ஆமா கண்ணுல எனக்கு ப்ராப்ளம் சொன்னாரா? குருஜி பெரியசாமி குருஜி திருச்சிக்காரரு, அவர் ஆல்ரெடி உங்ககிட்ட வாஸ்து கோளாறு நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க குருஜி. கம்ப்ளைண்ட் அவருக்கு திருத்த சொல்லி. தெரியல எனக்கு, ஞாபகம் இல்ல. எனிவே நான் ரொம்ப கூடிய சீக்கிரம் கிளாஸ் போட போறேன். இதுல எத்தனை பேர் வர போறீங்க? எல்லாரும் வருவீங்களா கிளாஸ்க்கு? சார் நீங்க எப்போ போடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார் போடுங்க சார். வாங்க எல்லாரும். அடிப்படையில வந்து ஒரு அட்வான்ஸும் திதி யோக கரணத்துல மிக முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இதுவரையும் நீங்க திதி யோக கரணம் என்ன கத்துட்டீங்களோ அது இல்ல, இது வேற. நீங்க இத நான் சொல்றதை நீங்க கவனிச்சீங்கன்னா ஐயோ என்னடா நம்ம கத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ரொம்ப மிக மிக முக்கியமான சூட்சமங்களை சொல்லித் தர போறோம். சூட்சமங்கள் இப்படிதான் இந்த ஜாதகத்தை பார்க்கணும், இப்படிதான் இந்த என்ன. இப்ப விக்னேஷ் வாங்க. விக்னேஷ் குருஜி சொல்லுங்க குருஜி. உங்களுடைய திதி என்ன? சதுர்த்தி. 4வது திதி கரெக்டா? ஆமாங்க குருஜி. இப்ப சதுர்த்திக்கு என்னென்ன திதி சூன்யம்? எல்லாரும் லாவண்யா மியூட் போடுங்க. லாவண்யா மியூட் போடுங்க. கும்பம் ரிஷபம் குருஜி. கும்பம் ரிஷபம் 2-11. லாவண்யா வளர்பிறை திதிங்கிறனாலையும் குருஜி ரிஷபம் முடக்கமாக திதி சூன்யமாக. அதாவது சதுர்த்தி திதிக்கு ரிஷபமும் கும்பமும் திதி சூன்யம் கரெக்டா? ஆமாங்க குருஜி. விக்னேஷ் பிறந்த எந்த ஊர்ல பிறந்தார்? கோயம்புத்தூர் குருஜி. விக்னேஷ் பிறந்த அன்னைக்கு அந்த டயத்துல எவனுமே பிறக்கலையா? குருஜி ஆஸ்பத்திரியிலே 10 பேருக்கு மேல பிறந்துட்டாங்க குருஜி. உலகம் பூரா பார்த்தா ஏகப்பட்ட பேர். நம்மளை சுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல குறைஞ்சபட்சம் 50ல 100 பேர் பிறந்திருப்பானா? ஆமாங்க குருஜி. எல்லாரும் பேரும் விக்னேஷா? இல்லைங்க குருஜி. கோவிந்தன் ராமசாமின்னு பல பேர் இருக்கு. எல்லாரும் டிரைவரா இருக்கானா? இல்லைங்க குருஜி, பல தொழில். இந்த வேறுபாடு ஏன் ஏற்படுகிறது? அதை எப்படி கண்டுபிடிப்பது? இப்ப புரியுதா? புரியுதுங்க குருஜி. திதி வழியாகத்தான் நம்ம ஜாதகம் தவறு. இல்ல நம்ம ஜாதகம் தவறு. இந்த திதி உலகத்திற்கு பொதுவான திதி. விக்னேஷ் பிறந்த அன்னைக்கு சதுர்த்தி திதிங்கிறது ராகுலுக்கு பையன் பிறந்தாலும், அம்பானிக்கு பேரன் பிறந்தாலும், பில்கேட்ஸுக்கு பேரன் பிறந்தாலும், எவனுக்கு என்ன பிறந்தாலும் எல்லாருக்கும் சதுர்த்தி திதி தான். அப்ப பில்கேட்ஸ் பேரனும் விக்னேஷும் ஒண்ணா? இல்ல இல்லைங்க குருஜி. அப்ப நம்ம திதி அது இல்ல. நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க குருஜி. இததான் இந்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க திதி இது இல்ல, இப்படிதான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஓரளவு தப்பிச்சுக்க முடியும். நம்ம பண்ற நல்லது கெட்டது இதை பண்ணலாமா வேண்டாமா? எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா விக்னேஷ்? பண்ணலாமா? முடியாது குருஜி. முடியாதுங்க குருஜி. இல்ல சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாமா? குருஜி முடியாதுங்க குருஜி. நீங்க தெளிவு கொடுக்குறீங்க குருஜி. தெளிவின்படி நடக்கிறோம் குருஜி. மணிரத்னமும் அரவிந்த் சாமியும்
அமெரிக்காவில் ஒன்றா படித்தவனுங்க, எம்பிஏ படித்தானுங்க. 2 பேரும் எம்பிஏ படிச்சுட்டு வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணா ஒரு இழவும் பண்ணல. சினிமாவில் வந்துட்டான். ஏன் சினிமாவுக்கு வந்தான்னு கண்டுபிடிக்கணும்ல. எஸ்பி ஆமாங்க. பாலசுப்ரமணியன் சொல்றான், நான் சினிமாலாம் பெரிய ஆளாவேன்னு நினைக்கல. எனக்கு பாட்டு பாடுவேன், ஒரு 4-5 பாட்டு பாடணும், இந்த மாதிரி தான் ஆசை இருந்து நான் இவ்வளோ பெரிய ஆளா வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. சிவாஜிக்கு என்ன ஆசை தெரியுமா? சிவாஜி கணேசனுக்கு, நான் வந்து எங்க சொல்லுங்க. அப்பா மாதிரி இது ரயில் ரயில் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றான். அப்ப நம்ம கையில நம்ம விதி இல்லவே இல்லை. அந்த விதியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது, அதன் மூலமாக எப்படி வாழ்க்கையை வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் இந்த ஜோசியம். அதுக்கு நம்ம திதி இருக்கு, யோகம் இருக்கு, கரணம் இருக்கு, முடக்கு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பஞ்சாங்கம் அப்படின்னா திதி, யோகம், கரணம், வாரம், நட்சத்திரம். உங்க நட்சத்திரம் என்ன விக்னேஷ்? உத்தரம் 2ஆம் பாதம் குருஜி. உத்தரம் 2ஆம் பாதம். உங்களுடைய உத்தரம் 2ஆம் பாதம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சூரியனுடைய 2வது பாதம். கரெக்டா? ஆமாங்க குருஜி. கன்னிராசி. கரெக்டா? ஆமாங்க குருஜி. ஆனா உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? குருஜி அண்டர் கரண்டா குருஜி. தனுசுல மூல நட்சத்திரம் 2வது பாதம் முதல் பாதமா இருக்கு. ஓகேங்க குருஜி. மீனத்துல புரட்டாதி 4ஆ இருக்கு. ஓகேங்க குருஜி. மிதுனத்துல மிருகசீரிஷம் 3ஆ இருக்கு. இது யார் சொல்லியிருக்கா? யாராவது சொல்லியிருக்கானா? இல்லைங்க குருஜி, நீங்க ஏஐ குருஜி. வேற லெவலுக்கு. இல்ல இல்ல, இதை நாம் தொடர்பு எப்படி இதெல்லாம் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். நாங்க ஆக்ஸ் போர்டுல இது படிச்சுட்டு ரொம்ப இருக்கோம். முக்கியமான விஷயம். இல்ல நீங்க எதுல வேணா படிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி நாங்க பார்க்க கத்துக்கங்க அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். எல்லாத்தையும் நான் வேண்டுகோள் விட்டுக்கிறேன். எனிவே ரொம்ப சந்தோஷம். கிளாஸ் நல்லபடியா போச்சு நான் நம்புறேன். எல்லோருக்கும் நன்றி. வேற யாராவது பேசுறதா இருந்தா பேசுங்க, முடிச்சுக்கலாம் நம்ம கிளாஸ். சார் நான் சித்ரா பேசுறேன் சார். சித்ராவா? ஆமாங்க சார், கோயம்புத்தூர்ல இருந்து சித்ரா. சொல்லுங்க. சார் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காங்க சார், இந்த ஜூம் மீட்டிங்ல. என் சிஸ்டர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய பேசும்போதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இல்லை என்னென்னமோ மாதிரியே பேசுவாங்க. பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்க வந்து இந்த விஷயம்னா இது இப்படிதான் இருக்கும் நீங்க சொன்னது ரொம்ப ஓவர்வீலிங்கா இருக்கு எனக்கு. நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கிறீங்களா? அஸ்ட்ராலஜி ஆமா படிக்கிறீங்களா? சார், அதான் கத்துட்டு இருக்கேன் சார். சும்மா பேசிக்ல இருந்து இப்படியே மேல. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. என்கிட்ட நீங்க 5 வருஷம் 6 வருஷம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கிளாஸ் எப்படி போயிருக்குன்னா 5 வருஷம் 6 வருஷம் சூட்சமா அதி சூட்சமெல்லாம் பஜனை பண்ணிட்டு பைசா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட ஒரே மாசம் பேசிக், ஃபுல் பேசிக், அடுத்த ஒரு மாசம் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் நீங்க கடையை போட்டு உங்க வியாபாரத்தை கவனிக்கலாம். அதிகபட்சம் 3 மாசம். ஆனா நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். சித்ரா மேடம், நீங்க என்ன நட்சத்திரம்? நான் வந்து ரோஹிணி 1 சார். ரோஹிணி 1. ஆமாங்க. சொல்லுவார். சனி. உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். உங்களுடைய சகோதரர் நல்லா இருக்காங்க. ஓகே. உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஏதாவது எம்டி கிரவுண்ட் இருக்கா? எம்டி கிரவுண்ட் இல்ல சார், கடைவீதியில இருக்கோம் நாங்க வீடு. இல்ல நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல ஏதாவது எம்டி கிரவுண்ட் இருக்கா? இல்லைங்க சார், எம்டி கிரவுண்ட். இப்போ உங்க அம்மா உங்க மாமியார் பத்தி சொல்லுங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்க சார்.
யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? ஹெல்த் இஷ்யூஸ் மாமியாருக்கு சுகரு, இந்த கண்டினியூஸா காஃப் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹார்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்ல வீசிங் ப்ராப்ளம் ஹார்ட் இருக்கு? ஹார்ட் ப்ராப்ளம் வந்து எங்க அம்மாவுக்கு இருந்தது, டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீசிங் வீசிங் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டினியூஸா இருமல் இருந்துட்டே இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க மாமியார். அவ்வளவுதான். இப்ப வீசிங் ஒரு பக்கம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நீங்க மாட்டிக்கணும். ம். இதுதான் இந்த நட்சத்திரம் காமிக்குது. ஒரு நட்சத்திரத்தை வச்சே நம்ம இவ்வளவு விஷயம் சொல்ல முடியும். ஆமாங்க. இது ஜோதிடத்துக்கும் உங்க லேண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? லேண்ட் சம்பந்தப்பட்டது இல்லைங்க சார். இப்போ கோயில் ரிலேட்டடா தான் எங்க மாமனார் வழியில கோயில்ல பிரச்சனை இருக்குங்க. லேண்ட் சம்பந்தமா பிரச்சனை இல்லைங்க. உங்க உங்க சைடு இல்ல உங்க ஹஸ்பண்ட் சைடு? இல்ல சார், லேண்ட்னா பூர்வீக இடம் பிரச்சனை. அவங்க அப்பாவோட பூர்வீகம் தான் சொல்றேன். அப்பாவோட பூர்வீகத்துல தாத்தாவோட இடம் வந்து அவங்களுக்குள்ள இன்னும் அது தீர்வாகாம இருக்குங்க சார். அது இன்னும் டிஸ்பியூட்ல இருக்கு, அது ஒரு சிக்கல்ல இருக்கு, அப்படியா? ஆமாங்க சார், அது இன்னும் முடிவுக்கு வராம இருக்குங்க. நீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல வடவள்ளியிலங்க சார். உங்க வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது குளம் மாதிரி ஏதாவது இருக்கா? 1 கிலோமீட்டருக்குள்ள குளம் இல்ல சார், ஒரு 5-6 கிலோமீட்டர் போன ஒரு குளம் இருக்கு. இல்ல 1 கிலோமீட்டருக்குள்ள இல்ல. இல்லைங்க. ஓகே. பரியல் கிரவுண்ட் ஏதாவது இருக்கா? அதாவது பணம் இருக்கிற இடம் இருக்குங்க சார், இருக்குங்க. மசூதி இருக்கா? மசூதி இல்லைங்க சார். ஆனா பணம் இருக்கிற இடம் இருக்கு, கரெக்டா? ஆமாங்க சார், அது பழைய இது, இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல, ஆனா இருக்கு, இது இன்னும் இருக்கு. இதெல்லாம் உங்க நட்சத்திரம் காமிக்கும். ஒரு நட்சத்திரம் இதை காமிக்கும், ஒரு திதி ஒண்ணு காமிக்கும், ஒரு யோகம் ஒண்ணு காமிக்கும், ஒரு கரணம் ஒண்ணு காமிக்கும், யோகம் ஒண்ணு காமிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாதகத்துல. இதை எப்படி பாக்குறது அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய பொறுப்பு. இதை என்ன பண்றாங்கன்னா 5-6 வருஷம் கிளாஸ் எடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய, ஏன்னா இந்த காலத்துல வந்து வாட்ஸ்அப்பை தட்டி விட்டா எல்லாம் வந்துருது, கரெக்டா? ஆமாங்க சார், இது இப்ப நிறைய செல்போன் இல்ல, இந்த ஆப் வந்ததுனால எல்லாம் ஈஸி ஆயிடுது. பட் ஆனா பலன் யார் சொல்றது? பலன் ஒருத்தர் சொல்லணும்ல ஒழுங்கா. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஸ்டெட்டாஸ்கோப் வச்சு பார்ப்பா, பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்பா. எனக்கு தலை வலிக்குது, உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, அப்படி இப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு உங்க வீட்டு பக்கத்துல, அவர் சும்மா ஒரு கோமணத்தை கட்டின்னு ஒரு துண்டை கட்டின்னு உட்காந்துருப்பாரு. அவர் உங்க நாடியை பிடிச்சிட்டு, உனக்கு பேக் பெயின் இருக்கா? ஆமா. உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? ஆமா. உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? ஆமா. எப்படி சார் சொன்னீங்க அப்படின்பா. அவன் தான் படிச்சிருக்கவே மாட்டான். அவன் நாடியை வச்சுட்டு உங்க உடம்புல உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லுவான். இதுதான் நம்மளுடைய சித்த வைத்தியத்துக்கும் ஆங்கில வைத்தியத்துக்கும் வித்தியாசம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. கரெக்டா இல்லையா? என்னுடைய வியாதியை அவன் தான் சொல்லணும், நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும்? நம்ம சொன்னாலுமே இப்ப இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன பண்றான் அப்படின்னா, எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு கிளினிக் வச்சிருக்கான். சாயங்காலம் பாத்தீங்கன்னா அவனை சுத்தி ஒரு 10 இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பெரிய பேக் வச்சு உட்காந்துருப்பான், பாத்துருப்பீங்களா? அவன் வந்து அவன்கிட்ட எல்லாரும் போன பிறகு அவன்கிட்ட உட்காந்து பேசி இருக்கிற மாத்திரை எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருவான். இந்த மாத்திரை எதுக்கு அதுக்கு. இவன் என்ன இப்ப எம்பிபிஎஸ் படிச்சு எல்லாம் வேஸ்டா போய் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்றானோ அதை கேட்டு எல்லா மாத்திரையும் கொடுத்துருவான் இலவசமா. நல்லா கவனிச்சுக்கங்க, எவ்வளவு மாத்திரை சாப்பிடுறீங்களோ அது பெண்களின் கர்ப்பப்பையை பாதிக்கும். எவ்வளவு ஆம்பளை வந்து மாத்திரை சாப்பிடுறாங்க அவங்களுடைய கிட்னியை அது பாதிக்கும். இந்த 2 விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்க. மாத்திரை சாப்பிடணுமா வேண்டாமா, இல்ல நம்மளுடைய பாட்டி வைத்தியம் நம்ம எடுத்துக்கலாமான்னு பாருங்க. பாட்டி வைத்தியம் தான் மிகச்சிறந்தது. ஏன்னா அதுல சைடு எஃபெக்டே கிடையாது. இதெல்லாம் நமக்கு மறுக்கப்பட்டது. இந்த சும்மா இந்த பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு நாசமா போயிட்டாங்க. இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, லவ் பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க போய் உட்காடுறாங்க,
1 கோக், 1 பர்கர், 1 பீஸா அப்படின்றாங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு சம்பாதிக்கிற நீ? இந்த சமூகம் கெட்டு குட்டிச்சுராயிடுது. கலாச்சாரம் கெட்டு குட்டிச்சுராயிடுது. அதான் ப்ராப்ளம். என்ன காரணம்னா எல்லாருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையங்கிறதுனால செல்ல கொடுத்து கெடுத்து பண்ண முடியாது. கடவுள் தான் காப்பாத்தணும். எனவே ஆல் தி பெஸ்ட். பராபவான் பழனிவேல் சார் சொல்லுங்க சார். சார் நான் முன்னாடி மீட்டிங் பேசிட்டு இருக்கோம் சார். சொல்லுங்க கூடுவாஞ்சலேருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க அங்க ஒரு சைட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க நேட்டிவ்லன்னு சார். சொல்லியிருந்தேன். நாகப்பட்டினம் தானே நீங்க? ஆமா சார், நான் அந்த பக்கம் வருவேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப சமயத்துல வருவீங்களா சார்? நீங்க தான் சார் என்ன கான்டாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஓகே என்ன சார். நீங்க தான் என்ன இல்ல சார், கான்டாக்ட் நாங்க பண்ணணும். திருப்பி கான்டாக்ட் பண்ணுவோம். நல்ல கான்டாக்ட் பண்ணேன். நாளைக்கு நான் என்ன சொல் கூப்பிடுங்க. ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு அவசரம்னா நாளைக்கு என்ன கூப்பிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் தான் போற மாதிரி சார் இருக்கேன் சார். இல்ல சார், நீங்க முடிவு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. ஓகே சார். சார் அப்புறம் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் சார், எப்படி சார் இது? எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான். ஓகே 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 சார். நேரடி கிளாஸ் வச்சா எவனும் வரமாட்டேன்றான். இல்ல சார், அப்ப நான் வந்து கூடுவாஞ்சல இருக்கேன் சார். சப்போஸ் அந்த எங்க வேணா ஏரியாவில் இருக்கு வந்து சார். நேரடி கிளாஸ்ல வரமாட்டேன்றாங்க யாரும். ஓ நான் ஓ நேரடி ஓ கிளாஸ் பண்ணி நிறைய லாஸ் ஆயிடுது எனக்கு. ஓ ஓ சரிங்க 2 சார். வருஷத்துல நேரடி கிளாஸ் ஆரம்பிச்சு ம் 40 ம் பேர் ம் ஃபோன் பண்ணுவான். அங்க பார்த்தா சரி 5 பேர் வருவான். அப்ப அந்த மண்டபத்துக்கும் அதுக்கும் நான் பணம் கொடுத்துட்டு வேஸ்டா போட்டேன். இந்த மாதிரி நிறைய லாஸ் இல்ல ஆயிடுச்சு. சார், இது நான் சொல்றது நம்ம வீட்ல கூட இது பண்ணிக்கலாம் சார். அது ரெண்டுக்காக இல்ல சார். வீடு பக்கத்துல தான் இருக்கு. மெயின் ரோட் ஜிஎஸ் ரோட்ல தான் இருக்கு. கம்மியா எவனாவது பார்த்துட்டு வரணுமா சார்? உங்க வீட்டுல ஆ நீங்க பண்றோம், நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? இல்ல சார், அப்ப அது வில்லிங்கா இருந்தா பண்ணலாம்னு சொல்றேன். வரமாட்டேன்றான் சார். சரிங்க சார். வரமாட்டேன்றான். ஓகே ஆளுங்க ஓகே வரமாட்டேன்றான். அதுதான் ப்ராப்ளம். இப்ப சார். ரூம்ல தான் சரிங்க எல்லாரும் சார். வராங்களே தவிர நேரடி கிளாஸ் வரமாட்டேன்றான். ஓகே ஓகே சார். இது ஓகே சார். பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி. எல்லா இல்ல உண்மைதான். அஸ்ட்ராலஜிஸ்டும் இந்த ப்ராப்ளம். இல்ல உண்மைதான் சார். நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த மாதிரி 2, 3 வாட்டி பண்ணி எனக்கு ரொம்ப ஹெவி லாஸ் ஆயிடுது. ஓ ஓ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் லாஸ் பண்ணிருக்கேன் நான் 4 ஓ வாட்டி. ஓ சரிங்க 4 சார். 5 60 ஆச்சா? ஆமா. அது தவிர அலைச்சல் பழனிவேல்ட்ட இல்லாம 30 இருக்கு. இல்ல பழனிவேல்ட்ட எனக்கு 30,000 கொடுன்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஆயிடுது. ரொம்ப மோசமாயிடுச்சு. சரி சார். ஓகே சார். நான் ரொம்ப எக்ஸ்பைரி ஆயிட்டாங்க. ரொம்ப இல்ல எஃபெக்டிவா ஒரு இருக்கும்னு பக்கம் வந்து நினைச்சேன். இல்ல சார், ம் ஒரு பக்கம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப கன்னியாகுமரியில ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன். ஆ போக வர அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 2,000 ரூபாய் செலவு. அதுக்கப்புறம் தங்க ஆமா செலவு ஒரு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் ஆமா நம்ம ஆமா கிளாஸுக்கு ஆமா. ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஏதோ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ம் ஆ அப்ப அவனுக்கு செலவுக்கு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஆயிடுது. கண்டிப்பா. அதுக்கு அவன் வீட்டுல உட்காந்துட்டு இந்த ஜூம்ல பாக்குறான். அதுக்கு தான் நான் அந்த பிரசன்டேஷன் காமிக்கிறேன். ஆ பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அது பிரசன்டேஷன்ல இல்ல அது காமிச்சா கரெக்ட் அவனுக்கு தான் சார். புரிகிற மாதிரி காமிக்கிறேன். சரிங்க சார். அதனால இது இது வந்து நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இது பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். இப்போ நவ்வேடேஸ் அப்படிதானே சார் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒண்ணுமே பண்ண ஆ முடியாது. கரெக்ட் தான் சார். அதனால இந்த ஜூம்ல நம்ம எவ்வளோலாம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை வந்து பிரசன்டேஷனா காமிக்கணும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். எனவே தேங்க்ஸ் லாட். எல்லோருக்கும் ஓகே நன்றி. சார். ஓகே சார். நன்றி சார். கடவுள் உங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா சார் தேங்க்யூ சார். லாவண்யா பராபவான்ட்டு சார் பேசலாமா சார்? சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க மேடம். சார். சார் லாவண்யா சார் நானு. சொல்லுங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. ம் அந்த பிரச்சனை சரியாகுமா? ஆக்சுவலா இது பிரச்சனையும் வந்து மாமியார் அவங்க ஹஸ்பண்டோட அம்மாவால தான் பிரச்சனை இல்ல வருது இல்ல ஒவ்வொரு அந்த முறையும். டீட்டெயிலாம் எனக்கு சொல்லக்கூடாது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க ஓகே உங்க சார். கேள்வி என்னன்னு சொல்லுங்க please. அதுதான் சார் பிரச்சனை அதே மாதிரி கண்டினியூவா போயிட்டே இருக்கு. இது எப்படி சரியாகும்? சரி பண்ண முடியுமான்னு கேக்குறேன் சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 சார். ஹலோ மேடம், சரியா கேட்கல. என்ன சொல்றீங்க? கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. என்ன நம்பர்? 9க்குள்ள ஒரு நம்பர். 7. 7. ஆ நீங்க ரெடியா இருந்தாலும் அவர் ரெடியா இல்ல. கரெக்டா? ஆமா சார். அவங்க சைடுல அவங்க அப்பா அம்மாவோட கைடன்ஸ் ரொம்ப தப்பா இருக்கு. ஓகே சார். கணவர் சைடுல ஆ அவங்களோட கைடன்ஸ் வந்து அந்த பையனுக்கு ரொம்ப தப்பா இருக்கு. ஆமா சார். கரெக்ட் தான் சார்.
அங்க யாருக்கு கால்ல ப்ராப்ளம்? உங்க ஹஸ்பண்டோட அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? நரம்பு ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப நடக்க முடியாம அவஸ்தைப்படுறாங்களா? ஆமா சார். இப்போ அந்த சித்தா அம்மாக்கு என்ன மருந்து எடுத்து வயசு? கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு? அவங்களுக்கு ஒரு 40 அபோவ் 40 தான் இருக்கும் சார். 45 அந்த மாதிரி இருக்கும். 50க்குள்ள இருக்கும் இல்லையா? எக்ஸாக்டட் 50க்குள்ள இருக்கும். எக்ஸாக்டட் 50க்குள்ள இருக்கும். அவங்களுடைய மிஸ்கைடன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா சார். ஒரே பையனா 2 பையனா? 2 பையன் சார். இவங்க ஃபர்ஸ்ட் பையன். 2வது பையன் என்ன பண்றாரு? 2வது பையன் வந்து கேட்டரிங் முடிச்சுட்டு முடிச்சது பிஎஸ்சி யாருக்கா லவ் மேரேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆச்சாங்க அந்த வீட்ல? ஆக்சுவலா நாங்களே லவ் மேரேஜ் தான். லவ் அண்ட் அரேஞ்ச் பண்ணி தான் வீட்ல அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுது. லவ் பட் பண்ணி ஆனா அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ். ஆனா அரேஞ்ச் உங்களுடைய லவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அவங்க வீட்ல அவங்க ஆஃப்டர் மம்மி மேரேஜ். ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல அவங்க மம்மி. அப்புறம் வேண்டா வெறுப்பதான் ஒத்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணோம். இப்போ ஆனா உங்களுடைய இப்போ கேள்வி என்ன மேடம்? என் கேள்வி ஏதாவது பிரச்சனை சரியாகுமா? இப்படியே பிரச்சனையா இருக்கு. எப்படி சரி பண்ண நாளைக்கு முடியும்? ஃபோன் பண்ணுங்க நீங்க. சரி, ஓகே சார். உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சார் சொல்றேன். ஆக்சுவலா நான் இங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் காண்டாக்ட் சொல்லணும். பண்றேன். ஓகே சார். நோ ப்ராப்ளம். எனக்கு என்னுடைய நம்பர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். நம்பர் எழுதிக்கங்க. 79049. ஓகே சார். 79049 86139. 86139. ஓகே சார். 79049 ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. உங்க வீட்ல யாருக்கு சொல்லுங்க லவ் சார். மேரேஜ்னா நீங்க தான் லவ் மேரேஜ்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு எப்படி தெரியும் ஆமா இதெல்லாம்? சார். எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தெரியுங்க டைம் சார். இப்பதான் கான்டாக்ட் பண்றீங்க கரெக்டா? ஆமா சார். ஆக்சுவலா எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த இல்ல இல்ல, நீ அட்டென்ட் இவ்வளவு பண்ணு. விஷயம் இந்த ஜாதகத்துக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார். இவ்வளவு விஷயங்கள் இந்த ஜாதகத்துல இருக்கு. ஓகே சார். அப்ப இந்த பிரசன்னத்துல நான் இந்த இந்த சபையில எல்லாத்தையும் உடைக்க முடியாது. அப்போ உங்க பர்சனல் ஓகே ஜாதகத்தை சார். பார்த்துட்டு அதுக்கு என்ன ரெமெடி இருக்கு, இதை கண்டினியூ ஓகே பண்ணலாமா சார். வேண்டாமா, இருக்கலாமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஓகே பர்சனலா தான் சார். பேச முடியும். ஓகே சார். அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஓகே சார். ஓகே சார். நல்லது மேடம். நாளைக்கு ஃபோன் சார் எப்போ காண்டாக்ட் பண்ணலாம் சார்? நாளைக்கு ஒரு 10:30 11 மணிக்கு பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார். சார் ஓகே. ஒரு எல்லோருக்கும் ஒரு நன்றி. நிமிஷம் யாரு? சார், ஒரு நிமிஷம் சார். சொர்ணலட்சுமிங்க சார், யாரு? நாமக்கல்ல இருந்து. அந்த சித்ராங்கிற சொல்லுங்க. பொண்ணு என்னோட தங்கதாங்க சார். சரி. ஜாதகம் கத்துக்கிறாளான்னு கேட்டீங்க இல்லைங்களா? அவ படிச்சிட்டு ஜாதகம் இருக்காங்க. கத்துக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்க இல்லைங்களா? சரி. கத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்க சார். மறுபடியும் உங்ககிட்டயே ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணலாமாங்க சார்? பண்ணலாம். எனக்கு ஃபோன் ரொம்ப பண்ணி நன்றிங்க சொல்லுங்க. சார். சரிங்க சார். சார் எனக்கும் ஆசைங்க சார். நான் படிக்கல, 9th தான். நானும் கத்துக்க முடியுமாங்க சார்? முதல்ல கத்துக்கலாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரிங்க சார். சரிங்க சார். இட்லியை கண்டுபிடிச்சவொடனே தாமஸ் ஆல்வா எடிசனா? இல்லைங்க சார். இட்லி மாதிரி உலகத்துல மிகச்சிறந்த உணவு கிடையவே கிடையாது. கண்டிப்பாங்க சார். நம்ம முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அது அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. சரி. அது மாதிரி இடியாப்பம் எதெல்லாம் ஆமா. ஆவியில வேகுதோ அது சரி. உடலுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆமாங்க சார். ரொம்ப நல்லது. அப்ப இதுக்கு போய் நான் போய் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு வந்தேன், அப்பதான் நான் இட்லியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் விட்டுருங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. சரிங்க சார். சரிங்க சார். இளையராஜா படிச்சது வெறும் 8வதோ 7வதோ 6வது தான். சரிங்க. இளையராஜா உலகின் நம்பர் 1 கம்போசர். ஆமாங்க சார். அவரை மாதிரி ஃபாஸ்டா பண்றதுக்கு என்ன, நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல அற்புதமான பாட்டுலாம் வைக்கிறீங்க. உங்களுடைய ஆமாங்க இசைஞான சார். ஆமாங்க சார். இளையராஜா மாதிரி ஒரு பிறவி இனிமே எந்த இல்ல, ஜென்மத்திலும் பிறக்கவே முடியாது. யாரும் இல்லைங்க சார். ஆமாங்க. இளையராஜா மட்டும் இல்ல, எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா மாதிரி இனிமே எந்த பிறவியும் பிறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பா. டோட்டலா கம்ப்ளீட்டா அந்த ஃபேமிலிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நமக்காக வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பாங்க சார். அப்ப அவங்கலாம் தெய்வம். ஆமாங்க சார். இவங்க என்ன படிச்சாங்க? படிக்கலைங்க. பிஹெச்டி படிச்சாங்களா?
இல்லைங்க ஆக்ஸ்போர்ட்ல சார். படிச்சாங்க அமெரிக்கா. அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சரிங்க. ஏன்னா இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மாடுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒருத்தர் வருவார் வயசானவர். ம். அவர் வந்து அந்த பல்ல பிடிச்சு பார்ப்பாரு, வாலை பிடிச்சு ஆமாங்க. பார்ப்பாரு, காதை பிடிச்சு பார்ப்பாரு. ம். அப்புறம் என்ன பண்ணுவாரு, எள்ளு புண்ணாக்கு கொடுக்காத, கடலை புண்ணாக்கு கொடு, அதை கொடு, இதை கொடுப்பாரு. சரி. கொடுத்தாலும் சரியா போடாது. ஆமாங்க. அவன் போய் எங்கேயாவது வெட்டனரி டாக்டர்கிட்ட போய் படிச்சானா? இல்ல. இல்லைங்க. அனுபவம் மிகச்சிறந்த மருந்து. அதனாலதான் வயசானவர்களுக்கு நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த அனுபவம் தான் மிகப்பெரிய முக்கியம். ம். அதனால படிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. சரிங்க சார். பயங்கரமா படிச்சிருப்பான், ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேச மாட்டான். சரி. பிஏ எம்பிஏ அப்படி இப்படிம்பான். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா மை நேம் இஸ் மை நேம் இஸ் மை நேம் இஸ் அப்படிம்பான். என்னன்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயம். ம். அதனால முதல்ல இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. சரிங்க சார். சரிங்க. நீங்க தான் ராஜா, சரிங்க சார். நீங்க தான் ராணி. சரிங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. சரிங்க சார். சரிங்க சார். துளி கூட சம்பந்தம் கிடையாது. சரிங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் சௌக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ரொம்ப நன்றிங்க புதிய சார். ரொம்ப வருடம் நன்றிங்க. புதிய வருடம் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் நிறைய கொடுக்கட்டும். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்க ஆசீர்வாதம் மீண்டும் வேணுங்க சார். சந்திப்போம். நல்ல சந்தோஷம். சரிங்க. சரிங்க சார். மகாபரிவாரம். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றிங்க குருஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லது. ரொம்ப நன்றிங்க சார்.